ஸோ லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது நீங்க ஒரு டெக்னிக்கல் சப்ஜெக்டா பார்க்க வேணாம், இது இன்னைக்கு ஈஸியாவே இருக்கும், பார்ப்போம். ஸோ லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு என்ன டெஃபினேஷன் கொடுப்பாங்க? ஸோ லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொன்னா மொழியியல், மொழியை பத்தி படிக்கிறது, மொழி இயல் அப்படின்னு சொல்றாங்க. a systematic study of language. ஒரு மொழியை பத்தி இல்ல மொழிகளை பத்தி ஒரு அக்கு வேற ஆணி வேற அது என்னென்ன பகுதி எல்லாம் இருக்கு, அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நுணுக்கமா படிக்கிறது தான் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து a systematic study அப்படின்னு சொல்றோம். சம்டைம்ஸ் வந்து லிங்குவிஸ்டிக்ஸ் a scientific study of language அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா அப்ஜெக்டிவா படிக்கிறது. ஸோ இதுல எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா ரெண்டா பிரிப்பாங்க. ஒரு பக்கம் வந்து மைக்ரோ லிங்குவிஸ்டிக்ஸ், இன்னொன்னு பக்கம் மேக்ரோ லிங்குவிஸ்டிக்ஸ். மைக்ரோ அப்படின்னு சொன்னா கோர் லிங்குவிஸ்டிக்ஸா, மொழியியலா, இதுதான் வந்து முக்கியமான பகுதிகள், முக்கியமான கிளைகள் அப்படின்னு சொல்றோம். சோ முதல் வந்து ஃபோனாலஜி, ரெண்டாவது மார்பாலஜி, அடுத்தது சின்டாக்ஸ், செமாண்டிக்ஸ், பிராக்மேட்டிக்ஸ். இது வந்து கோர் பிரான்ச்சஸ். இது வந்து மேக்ரோ இல்லையா, மைனர் பிரான்ச்சஸ், அதுக்கு அடுத்த கட்டம். ரைட்டா? சோஷியோ லிங்குவிஸ்டிக்ஸ், சைக்கோ லிங்குவிஸ்டிக்ஸ், நியூரோ லிங்குவிஸ்டிக்ஸ், ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ், அப்ளைட் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பண்ண போறோம்னா, இங்க இருக்கிற இந்த 10 இதுமே வந்து ஒவ்வொன்றுத்தையும் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. சரியா? அப்படிதான் இந்த கிளாஸ் போகுது. ஃபர்ஸ்ட் ஃபோனாலஜினா என்னன்னு பார்ப்போம், ஒரு எடுத்துக்காட்டு. மார்பாலஜினா என்ன, ஒரு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் என்னன்னு பார்த்துட்டு ஒரு எடுத்துக்காட்டோட இன்னைக்கு போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் மைக்ரோ லிங்குவிஸ்டிக்ஸ், அதாவது கோர் பிரான்ச்சஸ் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ், மொழியில முக்கியமான பிரான்ச்சஸ் வந்து பார்க்க போறோம். சோ என்னைக்குமே மொழியில் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னியும் ஃபோனாலஜி தான், ஓசை இல்லையா? நம்ம பேசுறப்ப வந்து அந்த ஓசை எழுப்புறோம், அதை பத்தி படிக்கிறது தான் வந்து ஃபோனாலஜி. ஃபோன் அப்படின்னா சவுண்ட், ஓசை அப்படின்னு அர்த்தம். சோ இது வந்து ஸ்பீச் சவுண்ட், அதாவது பேசுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஓசைகள், எல்லா ஓசையும் பத்தியும் கிடையாது. ஸ்பீச் சவுண்ட்ஸ், பேசுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஓசை. அப்ப அதே போல ஒரே ஒரு சின்ன ஓசையை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஃபோனீம் அப்படின்னு சொல்றோம். ஃபோனீம் அப்படின்னு சொன்னா the smallest sound unit, பேசக்கூடியதுல இருக்கிறதுல ரொம்ப மினிமலான சவுண்ட் யூனிட் வந்து ஃபோனீம் அப்படின்னு சொல்றோம். ஃபோன் அப்படின்னா சவுண்ட், மீம் இல்லையா, சின்னது அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரே ஒரு சவுண்ட் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஃபோனீம்ஸ் வந்துச்சுன்னா இது மாதிரி ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போடணும், அதுக்குள்ள வந்து அந்த சவுண்ட் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அந்த ஃபோனீமை. இங்க உங்களுக்கு என்ன சவுண்ட் கொடுத்துருக்கேன், க இல்லையா, க அப்படிங்கிற ஒரு சவுண்ட். அப்ப நீங்க பாக்கணும் ஃபோனீம்ஸ்க்கும் லெட்டர்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இல்லையா, எழுதுறோம் இல்லையா, எழுத்து வேற சவுண்ட் வேற. இப்ப இங்க பாருங்க லெட்டர்ஸ், அப்ப இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 26 எழுத்து இருக்கு, அந்த எழுத்து வேற ஆனா இந்த ஓசை வேற. அப்ப இங்கிலீஷ்ல வந்து, அதாவது முக்கியமா பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல 44 ஃபோனீம்ஸ் இருக்கு. சரியா? அப்ப இதுக்கு என்னன்னு பார்ப்போம். இப்ப க அப்படிங்கிறது ஒரு சவுண்ட், ஆனா அது எப்படி எப்படிலாம் வந்து நீங்க லெட்டர்ஸ்ல பயன்படுத்தீங்க, ஒரே ஒரு கே யூஸ் பண்ணலாம், KILL. இப்ப அதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கே, அந்த கேங்கிற லெட்டர் வந்து இந்த சவுண்ட கேப்சர் பண்ணுது, க, கில். அடுத்த வார்த்தையை பாருங்க, ட்ரெக்கிங், TREKKING. இந்த இடத்துல 2 கே வந்திருக்கு, இருந்தாலும் ஒரு ஓசையை தான் குறிக்குது, ட்ரெக்கிங், க, அவ்வளவுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற லெட்டர் வந்து சி, CAR, கார். ஆனா இந்த இடத்துல சியை வந்து க அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்றோம். அடுத்தது பாருங்க ஆக்குபை, OCCUPY. இந்த இடத்துல 2 சி வந்திருக்கு, இருந்தாலும் ஒரே ஒரு சவுண்ட் தான் குறிக்குது. சோ இதெல்லாம் லெட்டர்ஸ். ஆனா இந்த ஒரு கே வந்தாலும் 2 கே வந்தாலும் ஒரு சி வந்தாலும் 2 சி வந்தாலும் இது எல்லாமே ஒரே ஒரு சவுண்ட் தான் குறிக்குது, என்னன்னு சொன்னா க அப்படிங்கிற ஒரு சவுண்ட். அதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் சவுண்ட் யூனிட், ஃபோனீம்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஃபோனாலஜி ஆஃப் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். அப்போ ஃபோனாலஜி அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட மொழியில இருக்கக்கூடிய சவுண்டை பத்தி படிக்கிறது ஃபோனாலஜியா இருக்கு. ரைட்டா? அப்ப பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா மொத்தம் 44 சவுண்ட் இருக்கு, கான்சனன்ஸ் வந்து 24, வவல்ஸ் வந்து 20. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம இந்த 44 பார்க்கல, பட் உங்களுக்கு இந்த 44 பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ப்ரொஃபசர் அகாடமியோட மெயின் சேனல்ல ஏற்கனவே இந்த 44 வெளியிட்டு இருக்கோம், ஒரு தனி வீடியோவா வெளியிட்டு இருக்கோம். நீங்க பிளேலிஸ்ட்ல போயிட்டு UGC நெட் செட் அந்த பிளேலிஸ்டுக்கு போங்க. அந்த ஃபோல்டர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபோனாலஜி ஆஃப் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல தனி ஒரு வீடியோ, இந்த 44 எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தனி வீடியோ இருக்கு, நீங்க அதுல பார்த்து பாத்துக்கணும். சரியா? அப்ப இந்த ஃபோனாலஜிக்கு நம்ம ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் நீங்க பார்ப்போம், எலிஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம பேசுறப்போ உச்சரிக்கிறப்போ சில நேரம் உங்களை என்ன பண்ணணும்னு சொன்னா எதையாவது ஒரு சவுண்டையோ சிலபலையோ வந்து ஒமிட் பண்ணுவோம். அந்த ஒமிஷனை தான் வந்து எலிஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வாண்ட் டு கோ அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அமெரிக்கன் இங்கிலீஷ் பண்ணா ஐ வாண்ட் கோ அப்படிம்பாங்க. வாண்ட் டு கோ அப்படின்னு சொல்றத ஐ வாண்ட் கோ
அந்த டூ பாத்தீங்கன்னா காணாம போயிடுச்சு. அது எல்லாம் ஒன்னா சேர்ந்து வானா அப்படின்னு வருது. WANNA கோ, வானா கோ, born to கோங்கிறது வானா கோன்னு மாறுது. இல்ல சாதாரண இது பாருங்க, கன்ட்ராக்ஷன், சுருக்கம் இல்லையா, do not அத don't அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த வவல் வந்து காணாம போகுது. do not அந்த NO அது காணாம போய் don't அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்றோம். இது அங்க அப்படின்னு சொன்னா தமிழ்லயே இது இருக்கு. தமிழ்ல பாத்தீங்கன்னா சந்தி இல்லையா, இப்ப சந்தியில பாத்தீங்கன்னா கெடுதல் இல்ல மறைதல், அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா எழுத்து வந்து மறைஞ்சிரும். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா முகம் பிளஸ் வாட்டம், இது ரெண்டும் சேர்ந்து நம்ம என்ன சொல்லுவோம், முகவாட்டம். அந்த இம் வந்து காணாம போகும், அப்படிங்கிற சவுண்ட் காணாம போயிட்டு அதாவது கெட்டு போயிடுது இல்ல மறைந்து போகுது. அதுக்கப்புறம் இந்த காம்பவுண்ட் வேர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சவுண்ட் காணாம போகுது. இதுவும் ஒரு வகையான எலிஷன். ஆனா இங்க வந்து ஒரு லெட்டர் வந்து காணாம போகுது. சோ இது மாதிரி வந்து உச்சரிக்கிறப்போ ஒரு ஓசையோ இல்ல ஒரு சவுண்டோ இல்ல ஒரு சிலபிளோ இல்ல ஒரு லெட்டரோ போனாலும் எலிஷன் தான். சரியா? அப்புறம் இன்னொன்னு நீ யாரும் வச்சுக்கணும், லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா மொழியல் தான். அது வந்து இங்கிலீஷை பத்தி படிக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. இது வந்து சில பேர் வந்து தப்பா டீச் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொன்னா இங்கிலீஷை மட்டுமே டீச் பண்றது வந்து ஒரு தப்பான ஒரு பழக்கமா இருக்கு. லிங்குவிஸ்டிக்ஸ் கீழே எந்த மொழினாலும் எந்த மொழியோட ஃபீச்சரை பத்தினாலும் நம்ம படிக்கலாம். இங்க அதனாலதான் வந்து ஒரு தமிழ் எடுத்துக்காட்டு நான் முதலே கொடுத்தேன். ஏன்னா அது வந்து பல பேர் தப்பா நினைச்சுக்கிறாங்க. லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொன்னா வெறும் இங்கிலீஷ் கிராமர் இல்ல இங்கிலீஷ்ல இருக்கிற சவுண்டை பத்தி படிக்கிறதுன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது மொழியியல் தான். அந்த மொழி கீழே எந்த மொழினாலும் கத்துக் கொடுக்கலாம். அப்புறம் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் கீழே இதை படிக்கிறதுனால வெறும் இங்கிலீஷை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண அவசியம் கிடையாது, தமிழையும் சேர்த்து படிக்கலாம். சரியா? அடுத்தது போவோம், மார்பாலஜி. இது வந்து இன்னொரு பிரான்ச், கோர் பிரான்ச்ல இன்னொரு பிரான்ச். இது என்ன அப்படின்னு சொன்னா மார்ப் அப்படின்னா ஷேப் அப்படின்னு அர்த்தம், வடிவம். அப்போ ஒரு வார்த்தையை எப்படி உருவாக்குறது அதை பத்தி படிக்கிறதா வந்து மார்பாலஜி, ஃபார்மேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ அதோட சின்ன யூனிட்டை வந்து மார்பீம், எப்படி ஃபோனீமோ அது மாதிரி மார்பீம். மார்ப் அப்படின்னா ஷேப். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டாக்ஸ், நாய்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ மார்பீமோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொன்னா the smallest lexical unit or grammatical unit அப்படின்னு சொல்லுவாங்க. லெக்சிக்கல் யூனிட் அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தைக்கே ஒரு அர்த்தம் இருக்கும், கான்டென்ட் வேர்ட். இப்ப டாக், நாய் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, இது வந்து லெக்சிக்கல் வார்த்தை. ஆனா அடுத்தது பாத்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்திருக்கு, அது வந்து என்னது, ப்ளூரல் சஃபிக்ஸ், பின்னாடி கல் விகுதி இல்லையா. தமிழ்ல போனா கல் விகுதி, அது வந்து ப்ளூராலிட்டியை குறிக்குது இல்லையா, பன்மையை குறிக்குது. சோ இதுக்கு வந்து அர்த்தம்லாம் கிடையாது, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது, இது ஒரு கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன் தான். கல்லுங்கிறது விகுதி, நாய்கள் அப்படின்ட்டு ப்ளூரல குறிக்குது, அவ்வளவுதான் தவிர. அப்போ இந்த இடத்துல ரெண்டுமே மார்பீம் தான். டாக் அப்படிங்கிறது ஒரு மார்பீம், இந்த எஸ் ப்ளூரல் சஃபிக்ஸ் ஒரு மார்பீம். அது வந்து லெக்சிக்கல் யூனிட், இது கிராமட்டிக்கல் யூனிட். அப்ப மார்பீம் அப்படிங்கிறது the smallest lexical or grammatical unit, அதான் டெஃபினிஷன். அப்ப கீழே ஒரு வார்த்தை பாருங்க, அண்டர் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கேன். இதுல மொத்தம் வந்து 3 மார்பீம் இருக்கு. எப்படி, நடுவுல இருக்கிற ரூட் வார்த்தை அதுதான் மையமான வார்த்தை, அது வந்து டெவலப். அப்ப அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரிஃபிக்ஸ் அண்டர், பின்னாடி வந்து சஃபிக்ஸ் மென்ட், அண்டர் டெவலப்மெண்ட். இதுக்கு மேல இதை பிரிக்க முடியாது. அப்ப மார்பீம் இப்படிதான் கண்டுபிடிக்க முடியும். மார்பீம் எவ்வளவு வந்து பிரிக்க முடியுமோ பிரிச்சு பார்க்கலாம். அப்ப இதுக்கு மேல பிரிக்க முடியாது, டெவலப் தான், அதான் ரூட் வார்த்தை. அப்ப இந்த வார்த்தையில வந்து அண்டர் டெவலப்மெண்ட்ல 3 மார்பீம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். சரியா? இப்ப இதுல வந்து ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். அலோமார்ப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்ன அலோமார்ப்? அலோமார்ப் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம மார்பீம் பார்த்தோம் இல்லையா, அந்த மார்பீம் எப்படி வந்து சவுண்டா, வெவ்வேறு சவுண்டா பிரதிபலிக்குது நம்ம பேசுறப்போ அப்படின்னு படிக்கிறதா வந்து அலோமார்ப். எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம், இந்த எஸ் ஒரு ஹைஃபன் எஸ் வச்சிருக்கோம், அது என்னது, ப்ளூரல் சஃபிக்ஸ் இல்லையா. எஸ் போட்டா இங்கிலீஷ்ல வந்து எதை சொல்றோமோ அதோட ப்ளூரல் அப்படின்னு அர்த்தம். கேட், கேட்ஸ், டாக், டாக்ஸ், ஹார்ஸ், ஹார்சஸ்னு. அது ஓகே. ஆனா உச்சரிப்பை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட்க்கு பாத்தீங்கன்னா கேட்ஸ், அடுத்தது டாக்ஸ், அடுத்தது ஹார்சஸ். ஒரே ஒரு மார்பீம் தான் நம்ம கிட்ட இருக்கு, ப்ளூரல் மார்பீம். ஆனா உச்சரிக்கிறப்போ 3 ஃபோனீம் வருது. ஒன்னு பாத்தீங்கன்னா ச அப்படிங்கிற ஒரு ஓசை இல்லையா, கேட்ஸ். அடுத்தது டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் வருது. அடுத்தது ஹார்சஸ், ரைட்டா. அப்போ இந்த பக்கம் இருக்கு பாத்தீங்களா 3, இந்த தான் என்ன சொல்றோம், அலோமார்ப் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரே ஒரு மார்பீமை நம்ம பேசும்போ வேரியேஷன் இருக்கும், ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாதிரி அது வெவ்வேறு மாதிரி உச்சரிப்போம். அந்த வெவ்வேறு உச்சரிப்புகளை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா அலோமார்ப் அப்படின்னு சொல்றோம். the phonetic variants of a morpheme, ஒரே சிங்கிள் மார்பீம், அதை விதவிதமா எப்படி வந்து அந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏத்த மாதிரி உச்சரிக்கிறோமோ
அது வந்து அலோமார்ஃப் அப்படிங்கிறோம். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ளூரல் சஃபிக்ஸ் எஸ்க்கு 3 வந்து வேரியன்ட் வந்திருக்கு. ச, ஸ, இஸ் அப்படிங்கிற வந்திருக்கு. சரியா? அடுத்தது பார்ப்போம். உங்களுக்கு வந்து அடுத்த பிரான்ச் வந்து சின்டாக்ஸ். அப்ப சின்டாக்ஸ் அப்படின்னா வாக்கிய அமைப்புகளை பத்தி படிக்கிறது. சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஆனா வாக்கிய அமைப்புகள் மட்டும் கிடையாது. ஒரு வாக்கியம் அமைக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவை? வார்த்தை, இல்ல இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வேர்ட்ஸ், இல்ல அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாஸ், இல்ல ஒரு ஃப்ரேஸ், இல்ல ஒரு கிளாஸ், வேர்ட்ஸ் எதுனாலும் போடலாம். ரைட்டா? அப்போ சின்டாக்ஸ் கீழே வந்து இந்த சொல், இல்ல அதுக்கப்புறம் வந்து ஒரு கூட்டு தொடரோ, இல்ல ஒரு கூட்டு சொற்களோ, அதுக்கப்புறம் வந்து சின்டாக்ஸ் பார்க்கலாம். அப்புறம் இந்த வேர்ட் கிளாஸஸ் ஒண்ணு இருக்கு. வார்த்தைகளை பொதுவா எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வகையா கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஒண்ணு வந்து ஃபார்ம் கிளாஸ் வேர்ட்ஸ். அப்படின்னா என்ன? அடுத்தது ஃபங்க்ஷன் கிளாஸ் வேர்ட்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார்ம் கிளாஸ் அப்படிங்கிறது கான்டென்ட் வேர்ட்ஸ். அந்தந்த வார்த்தைகளுக்கு அதுக்குள்ளேயே அர்த்தம் இருக்கும். சரியா? அது அப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நவுன், ஒரு பெயர் சொல்லோ, இல்ல வினைச்சொல்லோ, இல்ல அட்ஜெக்டிவ்ஸோ, அட்வர்ப்ஸோ, இந்த நவுன், வெர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப்ஸ் இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் கிளாஸ். அந்தந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் இருக்கும். இப்ப ஒரு நவுன் அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சேர், இல்ல சேர்னு சொன்னா அதுக்குன்னு ஒருத்தருக்கு ஒரு ஃபர்னிச்சர், ஒரு பீஸ் ஆஃப் ஃபர்னிச்சரை குறிக்குது. ஓடு, ரன் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. பியூட்டிஃபுல், அழகான அப்படின்னு அர்த்தம் இருக்கு அட்ஜெக்டிவ் இது. இல்ல வேகமாக அப்படின்னு சொல்றோம், ஃபாஸ்ட். ஓகேவா? சோ இல்ல குவிக்லி அப்படிங்கிறோம். அப்போ இதே மாதிரி நவுன், வெர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப் இதெல்லாம் வந்து கான்டென்ட் வேர்ட்ஸ். அந்தந்த வார்த்தைகளுக்கு அதுக்குள்ளே அர்த்தம் பொதிந்திருக்கும். சரியா? இத வந்து ஃபார்ம் கிளாஸ்ங்கறாங்க. அப்புறம் இத வந்து ஓபன் கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன ஓபன்? இந்த கேட்டகரி வந்து க்ளோஸே ஆகாது. இந்த கேட் வந்து க்ளோஸே பண்ண மாட்டாங்க. புது புது வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கும் கூட எந்த மொழியா இருந்தாலும் சரி, ஒரு உயிருள்ள மொழியில தமிழ் போல இல்ல மத்த மொழிகள் போல இப்போ பேச்சு வழக்குல இருக்கக்கூடிய மொழிகள் எல்லாமே காலகட்டத்துக்கு ஏத்தப்போ புது புது நவுன் வரும், புது புது வேர்ப் வரும், புது புது அட்ஜெக்டிவ்ஸ், அட்வர்ப்ஸ். ஒவ்வொரு வருஷமும் புது புது வார்த்தைகள் உண்டு பண்ணுவாங்க இல்லையா? இப்ப அத வந்து ஃபார்ம் கிளாஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சமூக இடைவெளி அப்படிங்கிறது தமிழ்ல ஒரு புது வார்த்தை. இதுக்கு முன்னாடி கிடையாது. இந்த கோவிட்க்கு அப்புறமா வருது. இல்ல முகக்கவசம் அப்படிங்கிறது இப்பதான் வருது. சோ இந்த மாதிரி காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கும். ஆனா அடுத்த கேட்டகரி பாருங்க, ஃபங்க்ஷன் கிளாஸ் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன். இந்த வார்த்தைகளுக்கு கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன் தான் இருக்க தவிர இது வந்து புது புது வார்த்தைகள்லாம் வரப்போறது இல்ல. இப்ப ப்ரிப்போசிஷன், இப்ப ஏதாவது புது ப்ரிப்போசிஷன் ஏதாவது கேள்விப்பட்டீங்களா என்ன? இன்னு, ஆனு, அட்டு, அபவ், பிலோ இதேதான் இருக்கு. புதுசா எந்த ப்ரிப்போசிஷனும் வரல. இல்ல கன்ஜங்ஷன், அண்டு, பட், எட்டு, ஸ்டில் இதான் இருக்கு. புதுசா ஏதாவது வந்துச்சா? இல்ல. ஆர்டிகல் இங்கிலீஷ்ல 3 தான் இருக்கு. ஏ அண்ட் த. வேற ஏதாவது வந்துச்சா? வரல. சோ இது வந்து கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷனை பண்ணும், அவ்வளவுதான். சோ இதனால இந்த இந்த கேட்டகரி வந்து க்ளோஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறாங்க. ரேர், புதுசா ஒரு கன்ஜங்ஷன் வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப ரேரா, அரிதா தான் இருக்கும். சரியா? சோ இப்படி வார்த்தைகளை இந்த 2 வகையா பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் சின்டாக்ஸ்ல வந்து ஒரு ஒரு கான்செப்டையும் பார்ப்போம். நோம் சாம்ஸ்கியோட டிஜி கிராமர் ஒரு முக்கியமான ஒரு கிராமர் இது. நோம் சாம்ஸ்கி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப புகழ்பெற்ற ஒரு லிங்குவிஸ்ட், அமெரிக்கன் லிங்குவிஸ்ட் அண்ட் ஆக்டிவிஸ்ட், சோசியல் ஆக்டிவிஸ்டும் கூட. அவரோட ஒரு முக்கியமான ஒரு கிராமர் அப்படிங்கிறது டிஜி கிராமர், டிரான்ஸ்பர்மேஷனல் ஜெனரேட்டிவ் கிராமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராமர்னா நீங்க உடனே வந்து நீங்க நினைக்கிற மாதிரி டென்சஸ் அப்படி நினைக்க வேணாம். இது வந்து ஒரு மொழிகள், எல்லா மொழியும் சரி, ஒரு மொழி கிடையாது, பொதுவா ஒரு மொழி எப்படி வந்து நம்ம வந்து ஒரு வாக்கியம் அமைக்கிறோம், எல்லா மொழியும் சேர்த்து, இங்கிலீஷ்ல மட்டும் கிடையாது. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நம்ம பேசுறோம் இல்லையா? இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். இப்ப நான் என்ன சொல்றேன், என் பேரு இது அப்படின்னு சொல்றேன். இல்ல நான் வந்து இந்த ஊர்ல வசிக்கிறேன். இப்ப என்னோட ஊர் வந்து பொன்னேரி அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுப்போம். என்னோட ஊரு பொன்னேரி அப்படிங்கிறது உங்க காதுல இப்ப கேக்குது. அது வந்து ஒரு கான்கிரீட் சின்டாக்டிக் ஸ்ட்ரக்சர் இல்லையா? ஆனா நான் சொல்றதுக்கு முன்னாடி என் மனசுல ஒண்ணு ஓடிட்டு இருக்கும்ல. அதாவது என்னோட ஊரு பேரு அப்படின்னு யோசிச்சிருப்பேன். என் ஊர் பேரை சொல்லணும், இப்படி சொல்லணும்னு யோசிச்சிருப்பேன். அதாவது வெளிய சர்ஃபேஸ்ல, அதாவது கேட்கக்கூடிய வெளியே வந்துடுச்சு, வாயை விட்டு வெளியே வந்துடுச்சு, சர்ஃபேஸ்க்கு வந்துடுச்சு. அது வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாராலையும் கேட்க முடியும், உணர முடியும், பார்க்க, அதாவது டேஞ்சிபிள். ஆனா இது பேசுறதுக்கு முன்னாடி நம்ம மனசுக்குள்ள வந்து இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா? இப்ப நான் ஒருவேளை வந்து இங்கிலீஷ்ல பேசுறேன்னு வச்சுப்போம். இப்ப இங்கிலீஷ் நான் சொல்றேன், நேத்து வந்து மழை பெஞ்சது அப்படின்னு நான் சொல்லணும். அப்ப என் ஆள் மனசுக்குள்ள என்ன சொல்லும், இங்கிலீஷ் கிராமர்ல என் மனசுக்குள்ள என்ன ஓடும், நேத்து அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல வந்து பாஸ்ட் டென்ஸ்ல பேசணும்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். அப்ப நான் ஆட்டோமேட்டிக்கா வெளியே என்ன சொல்லுவேன், இட் ரெயின்ட் எஸ்டர்டே, நேத்து இங்க மழை பெஞ்சது அப்படின்னு நான் சொல்லுவேன்.
அது நான் சொல்றதுக்கு முன்னாடி என் ஆள் மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு, நான் அதாவது என் மனசுக்குள்ளே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு சின்டாக்ஸ் வந்து நான் ஏற்படுத்துறேன். இட் ரெயின், அதுக்கப்புறம் பாஸ்ட் டென்ஸ் போடணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். அப்புறம் எஸ்டர்டே அப்படின்னு நினைச்சுக்கிறேன். அப்போ ரெயின் கூட வந்து பாஸ்ட் டென்ஸ் போடனா இடி அப்படின்னு வருது. அப்போ இந்த ஆள் மனசுல இருக்கிற ஸ்ட்ரக்சர்ல இருந்து வெளியே நான் பேசுறப்போ இட் ரெயின்ட் எஸ்டர்டே அப்படின்னு வெளியே வருது. சரியா? அப்ப சாம்ஸ்கி என்ன சொல்றாரு, இதுதான் வந்து ஒரு ஒரு வகையான கிராமர். இது மொழிகளுக்கே உரிய ஒரு இலக்கண அமைப்புங்கிறார். இது ஒரு மொழிக்கு இல்ல, பொதுவா மொழிகள், இது தமிழும் சரி எந்த மொழியா இருந்தாலும் இப்படித்தானே இருக்கும். எந்த ஒரு ஸ்பீக்கருமே பேசுறதுக்கு முன்னாடி அவங்க மனசுக்குள்ள டீப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறாரு. அவங்க மனசுக்குள்ள ஒரு டீப் ஸ்ட்ரக்சர், ரைட்டா? அப்ப அந்த டீப் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, தி அப்ஸ்ட்ராக்ட் சின்டாக்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ சென்டென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தி அப்ஸ்ட்ராக்ட் சின்டாக்டிக் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து வடிவம் கிடையாது, ஒரு மாதிரி அப்ஸ்ட்ராக்டா இருக்கு. இட் ரெயின் பிளஸ் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு ஒரு மாதிரியான வடிவம், அவ்வளவுதான். இது வந்து கான்கிரீட்டா பேசுறப்போ சர்ஃபேஸ்ல வெளியே வருது. இப்ப பாத்தீங்கன்னா the concrete syntax structure it rained yesterday அப்படிங்கிறது கான்கிரீட். ஆனா இங்க இருந்து இந்த பக்கம் போறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்குல்ல, இந்த ஈடின்னு ஒண்ணு சேர்ந்திருக்கும். அப்ப இத வந்து இங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றோம். இதே போலதான் எந்த மொழி எடுத்துக்கிட்டாலும் உள்ள ஒண்ணு நினைப்போம், அது வெளியே வரப்போ ஒரு மாற்றத்தோட வெளியே வருது. அததான் அவர் என்ன சொல்றாரு, டிரான்ஸ்பர்மேட்டிவ் கிராமர் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அதான் அந்த பேருக்கு டிரான்ஸ்பர்மேட்டிவ் ஜெனரேட்டிவ் கிராமர் அப்படிங்கிறாரு. அந்த டிரான்ஸ்பர்மேஷனல், இதுதான் அந்த டிரான்ஸ்பர்மேஷனல். டீப் ஸ்ட்ரக்சர் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சருக்கு போறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும். அடுத்தது அது என்ன ஜெனரேட்டிவ். ஜெனரேட்டிவ்னு சொன்னா ஒரு மொழியில நம்மளால எந்த அதாவது இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு வாக்கியத்தை அமைக்க முடியும். அதுக்கப்புறம் எத்தனை, அதாவது ஒருத்தருக்கு வந்து இத்தனை சென்டென்ஸ் தான் பேச முடியும் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கிடையாது. எத்தனை சென்டென்ஸ்னாலும் நம்மளால பேச முடியும். நம்மள எண்டே கிடையாது. நம்மளால புது புது வாக்கியத்தை அமைச்சுக்கிட்டே இருக்கலாம். நம்மளால எண்டே கிடையாது. அப்ப நம்ம என்னன்னா, நம்ம மனப்பாடம் பண்றது இல்ல. ஒரு மொழியை பேசுறப்போ முதல்ல வேணா மேபி இங்கிலீஷ் ஒரு புது மொழியை கத்துக்கிறப்ப வந்து இது மாதிரி மனப்பாடம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கூட அது ஆட்டோமேட்டிக்கா வரும். இல்ல தமிழ் அப்படிதான் ஆட்டோமேட்டிக்கா பேசிக்கிட்டே இருக்கும். ஜெனரேட்டிவ், நம்மளால ஜெனரேட் பண்ண முடியும். புதுசா வாக்கியங்களை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கலாங்கிறாரு. அதான் ஜெனரேட்டிவ். அதுக்கு முடிவே கிடையாது. அப்ப அந்த ஒரு ஆற்றல், ஒரு மொழி ஆற்றல் வந்து நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறாரு. சோ அப்போ எந்த மொழியை பேசக்கூடியவங்களும் இப்படிதான் இருக்கு, அந்த மொழிக்கு இதான் கிராமர்ங்கிறார். அடிப்படை பேசுவதற்கு முன்னாடி ஒரு டீப் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அது வெளியே வந்து சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சரா வருது. வரதுக்கு முன்னாடி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அதுக்கப்புறமா இதே போல எத்தனை வாக்கியங்களாலும் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்ங்கிறார். அதான் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜெனரேட்டிவ் கிராமர். ஒரு முக்கியமான கிராமர். இத லிங்குவிஸ்டிக்ஸ்ல இத சாம்ஸ்கியை கடந்து போக முடியாது. இதை தெரியாம இப்ப வந்து போக முடியாது. ஏன்னா இது வந்து யூனிவர்சல் கிராமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மொழிக்கு இல்லாம இவர் வந்து மொழிகளே இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராமர் வந்து ஒரு சொன்னார். சரியா? நம்ம அடுத்தது போவோம். செமண்டிக்ஸ், நாலாவது. அதாவது லிங்குவிஸ்டிக்ஸ்ல ஒரு மேஜர் பிரான்ச்ல நாலாவது ஒரு இது என்ன, செமண்டிக்ஸ். செமண்டிக்ஸ் அப்படின்னு சொன்னா மீனிங், த ஸ்டடி ஆஃப் மீனிங். அதுதான் வந்து செமண்டிக்ஸ், அர்த்தத்தை பத்தி படிக்கிறது. அப்போ ஒரு மொழியில ஒரு வார்த்தைகள் இருக்கு, எந்த ஒரு தொடர் இருக்கு, இல்ல வந்து ஒரு ஃப்ரேஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கணும் இல்லையா? அந்த அர்த்தம் அதுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத பத்தி படிக்கிறது தான் வந்து செமண்டிக்ஸ். இப்ப எக்ஸாம்பிள், அப்ப செமண்டிக்ஸ்குள்ள ஒரு தனி ஃபீல்டு இல்ல ஒரு தனி பிரான்ச், ஒரு இது என்னன்னா எட்டிமாலஜி. ETYMOLOGY அப்படின்னு சொன்னா தி ஆரிஜின் ஆஃப் வேர்ட்ஸ், இல்ல அந்த லாங்குவேஜ்ல ஒரு ஃப்ரேஸா கூட இருக்கலாம். ஒரு வார்த்தை எப்படி உண்டு பண்ணாங்க, அதாவது இது இந்த அர்த்தம் எப்படி வந்துச்சு, அதை பத்தி எல்லாம் போய் தேடிக்கிடி கண்டுபிடிக்கிறது தான் வந்து எட்டிமாலஜி, தி ஆரிஜின் அப்படிம்பாங்க. இப்ப இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன், டெடி பேர் இல்ல டெடி இல்லையா? இப்ப நீங்க கடையெல்லாம் போனீங்கன்னா, இப்ப பர்த்டே யாருக்காவது பர்த்டேனா இந்த பொம்மை தான் வாங்குவாங்க, டெடி பேர். இப்ப இல்லாம இல்ல. அப்ப இந்த வார்த்தைக்கு ஏன் டெடி பேர்னு வச்சாங்க? ஏன் டெடி, வேற ஏதாவது பேர்னு? ஏன்னா பேர்னா கரடி, ஓகே, இது கரடி பொம்மைன்னு புரியுது. ஆனா ஏன் டெடி பேர்னு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்றோம் அப்படின்னு சொன்னா பின்னோக்கி பாக்குறோம். சோ அப்ப பாத்தீங்கன்னா தி அமெரிக்கன் பிரசிடென்ட் யாருன்னா தியோடோர் ரூஸ்வெல்ட். அவரோட நிக் நேம் என்னன்னா டெடி அப்படின்னு கூப்பிடுவாங்க. தியோடோர் அவர் வந்து செல்லமா வந்து டெடி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் இதுக்கும் இந்த டெடி பேருக்கும் என்ன சம்பந்தம் நான் சொல்றேன். அப்ப இந்த தியோடோர் ரூஸ்வெல்ட் வந்து யாரு அப்படின்னு சொன்னா அவர் வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட். அப்புறம் இன்னொரு வந்து அவருக்கு ஒரு ஹாபி இருக்கு. என்ன ஹாபி, ஒரு வழக்கம் அப்படின்னு சொன்னா அவர் வந்து இந்த கரடிகளை வந்து வேட்டையாடுற பழக்கம் இருக்கு. ஹண்டர் ஆஃப் பேர்ஸ். அவர் வந்து வேட்டையாடுற பழக்கம் இருக்கு.
அப்ப அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் வந்து ஒரு நண்பர் வந்து அவர கூப்பிடுறாரு. எப்பா வா, நான் வந்து கரடி இங்க புடிச்சு வச்சிருக்கேன், நீ வந்து சுடு அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்றாரு. ஏன்னா இப்ப அதுக்கப்புறம் வந்து எல்லா காட்டுக்கு போய் எல்லாம் சுட முடியாது இல்லையா? இப்ப அது வந்து அரேஞ்ச் பண்றாங்க இவருக்கு வேட்டையாடட்டும்னு சொல்லிட்டு. அப்ப இவர் போறப்ப தூரத்துல வந்து என்ன பண்றாங்க, ஒரு மரத்துல வந்து ஒரு கரடி குட்டியை வந்து சின்ன குட்டியை வந்து கட்டி போட்டிருக்காரு அவரு, அந்த கூப்பிட்டவர் ஃப்ரெண்டு. அப்ப வந்து தியோடர் ரூஸ்வெல்ட் வந்து போறாரு. அவர் வந்து துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு சுடுறதுக்கு போறாரு. அப்ப அந்த குட்டியை பார்த்ததுக்கு அப்புறம் இவர் வந்து என்னடா இத போய் இந்த சின்ன குட்டியை போயிட்டு எனக்கு வேட்டையாடணும்னு சொல்லிட்டு இப்படி கட்டி போட்டிருக்கீங்களே, இது எனக்கு மனசுக்கு சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டியை வந்து அவுத்து விட்டுறாரு. ரைட்டா? அப்ப இந்த இன்சிடென்ட் வந்து உண்மையோ பொய்யா எனக்கு தெரியல. பட் ஆனா இதுதான் ஆரிஜினா சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல இருந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அவ்வளவு இறக்க குணம். இது வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிகிளா பப்ளிஷ் பண்றாங்க. ஒரு இவ்வளவு பெரிய ஹண்டர் இருந்தாலும் வந்து அன்னைக்கு வேட்டையாடுறத வந்து நிறுத்துறாரு. ஏன்னா அந்த குட்டிக்காக அப்படிங்கிற மாதிரி. அப்ப ஏற்கனவே இவருக்கு ஒரு செல்ல பேரும் இருக்கு. டெடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஒரு கரடி கதையும் வந்து சேருது. சோ இந்த கதையை வந்து யாரு படிக்கிறா அப்படின்னு சொன்னா, புரூக்லின்ல வந்து ஒரு மிட்டாய் கடை வச்சிருக்கிற ஒரு ஓனர், கேண்டி ஸ்டோர் ஓனர். அவர் பேர் வந்து மாரிஸ் மைக்டாம் ஆர் மிக்டாம், MICHTOM. அவர் வந்து இந்த கதையை படிக்கிறாரு. அவர் வந்து ஒரு பொம்மையை உருவாக்குறாரு. அது இந்த கரடி பொம்மைய. அப்ப வந்து இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ, பிரசிடென்ட் பேர் வைப்போம், சில பேர் வைப்போம்னு சொல்லிட்டு டெடி அப்படிங்கறத இதுக்கு பேரே வைக்கிறாரு. சோ அவர் தான் இந்த பேரை கொடுக்கிறாரு, டெடி பேர். அப்போ வந்து அவ்வளவு பிரபலமா ஆகல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பிரபலமா வந்து இந்த பொம்மை வந்து வித்துட்டு இருக்கு. சோ இதே மாதிரி ஒரு வார்த்தைக்கு எப்படி இந்த அர்த்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறது, இல்ல போய் தேடி பாக்குறது வந்து எட்டிமாலஜி. அப்போ இது எது கீழே வருதுன்னு சொன்னா, செமான்டிக்ஸ், ஸ்டடி ஆஃப் மீனிங்ஸ் அப்படின்னு வருது. சரியா? சோ இதே போல தமிழ்லயும் கூட நீங்க ஏதாவது வேணும்னா தேடி பாருங்க. இப்போ இது மாதிரி நான் ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்றப்போ, ஒரு டிக்ஷனரிக்காக நான் ஒர்க் பண்ண போயிருந்தேன். அப்போ வந்து இது ஒரு எனக்கு கிடைக்கப்பட்டது. அதாவது வாழைச்சீப்பு, ரைட்டா? அந்த வார்த்தையை தான் நான் டிரான்ஸ்லேட் பண்ணணும் இங்கிலீஷ்ல. அப்ப நான் வந்து முதல்ல வந்து நான் தவறா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து சீப்பு தானே, நான் வந்து இந்த தலை வர்ற சீப்பு மாதிரி கோம் ஆஃப் பனானாஸ் சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி. அப்கோர்ஸ் எனக்கு வந்து பஞ்ச் ஆஃப் பனானாஸ் அப்படின்னு ஏற்கனவே ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு வித்தியாசமா பண்ணலாங்கிற ஒரு ஆர்வ கோளாறுல என்ன சொல்லிட்டேன், கோம் ஆஃப் பனானாஸ் அப்படின்னு அவர் சொல்லிட்டேன் நான். அப்போ PR சுப்பிரமணியன் அவர் வந்து லெக்சிகோகிராஃபர், தமிழ்ல வந்து ஒரு டிக்ஷனரிஸ் பண்ணக்கூடிய ஒரு லெக்சிகோகிராஃபர். அவர் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா, தம்பி நீங்க வந்து எட்டிமாலஜி தெரியாம வந்து டிரான்ஸ்லேட் பண்றீங்க அப்படின்னாரு. அப்ப வந்து சொல்ற சீப்பு அப்படிங்கிறது இங்க தலைவார சீப்பை குறிக்கல, இது வந்து வினைச்சொல். தமிழ்ல வந்து சீவு, தலைய சீவு இருக்கு இல்லையா? அப்போ ஒரு வாழை மரத்துல அந்த அந்த கொலையை மட்டும் சீவி எடுக்கிறோம், அதுக்கப்புறம் அந்த சீப்பை அதுல இருந்து சீவி எடுக்கிறோம். இது மாதிரி ஒரு சீவி ஒரு கொத்தை வந்து அப்படியே அந்த பஞ்ச் ஆஃப் பனானாஸ் சீவி எடுக்கிறோம் இல்லையா? சீவி எடுத்ததுனால அது பேர் சீப்புன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னார். சோ இதே மாதிரிலாம் யாரு நம்மளுக்கு அர்த்தம் சொல்லுவான்னு தெரியல, பட் அவரு அழகா சொன்னார். சோ அது மாதிரி இது எட்டிமாலஜி. சில பேருக்கு எட்டிமாலஜி தெரியாது, பட் லிங்குவிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க மொழி இது மாதிரி ஆர்வம் இருந்துச்சுன்னு சொன்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம்னு சொன்னா, யாராட்டும் ஒருத்தர் சொல்லதான் செய்வாங்க, நம்ம கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்ப்போம். அப்போ நெட் எக்ஸாம்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு வந்து 1 மார்க் அலாட் பண்றாங்க. உங்களுக்கு 100 மார்க்ல பாத்தீங்கன்னா 1 மார்க் வந்து ஏதாட்டும் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அதோட எட்டிமாலஜி கேட்கறாங்க. எட்டிமாலஜி இன் தி சென்ஸ் அது எந்த மொழியில இருந்து கடன் வாங்கப்பட்டது அப்படின்னு கேட்கறாங்க. அது வந்து லோன் வேர்ட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஏன்னா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அவங்க ஏகப்பட்ட மொழியில இருந்து கடன் வாங்கியிருக்காங்க வார்த்தைகளை. அப்போ ஏதாட்டும் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வார்த்தை எந்த மொழியில இருந்து கடன் வாங்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. 4 ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? அட்லீஸ்ட் நீங்க கொஞ்சம் வார்த்தைகளுக்கு வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டா கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா எலிமினேட் பண்ணலாம். இப்ப நான் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, ஸ்பானிஷ்ல இருந்து கடன் வாங்கப்பட்ட சில வார்த்தைகள் மட்டும் கொடுத்திருக்கேன். அதுவும் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வார்த்தைகள் தான். பாத்தீங்கன்னா சில்லி, மிளகாய். அப்ப மிளகாய் அப்படிங்கிற வார்த்தை ஸ்பானிஷ்ல இருந்து வருது. அடுத்தது காக்ரோச். காக்ரோச் அப்படிங்கிறது ஸ்பானிஷ்ல இருந்து தான் வருது இல்லையா? அடுத்தது கொரிலா. இது கொரிலாங்கிறது படை இல்லையா? அந்த கொரிலா படைகள் அப்படிங்கிறது காட்டுக்குள்ள ஒளிஞ்சு கிழிஞ்சு அடிப்பாங்க. அப்போ அதுவும் பாத்தீங்கன்னா ஸ்பானிஷ்ல தான் வருது. அடுத்தது மஸ்கிட்டோ. நம்ம சாதாரண மஸ்கிட்டோ, கொசு அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பானிஷ் மோஸ்கா, ரைட்டா? அதுல இருந்து ஒரு சின்ன வடிவம் இது மஸ்கிட்டோ அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பொட்டேட்டோ, டொமேட்டோ, தக்காளி, இல்ல உருளைக்கிழங்கு. இப்ப நீங்க இனிமேல் நீங்க வந்து கடைக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா ஞாபகத்துல வச்சு பாருங்க. பொட்டேட்டோ, டொமேட்டோ எல்லாம் பாக்குறப்போ இது ஸ்பானிஷ் அப்படின்னு, இல்ல கொசு அடிக்கிறப்போ ஸ்பானிஷ், இல்ல காக்ரோச் அடிக்கிறப்போ, இல்ல மிளகா சாப்பிடுறப்போ. கொரில்லா கொஞ்சம் கஷ்டம் தான், சரியா? சோ இது எல்லாமே ஸ்பானிஷ். அப்ப என்னன்னா ஒரு வார்த்தை கூட நீங்க பழக பழக என்ன ஆயிடுன்னு சொன்னா இந்த வார்த்தையை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் அந்த பாத்தீங்கன்னா ஓன்னு முடியுது. பொட்டேட்டோ, டொமேட்டோ, மஸ்கிட்டோ, அப்ப ஸ்பானிஷ்.
அப்படின்னு ஏதாவது ஒரு க்ளூ வச்சுங்க. அப்ப இதே போல சில வார்த்தைகள் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட நாளைக்கு நெட் எக்ஸாம்ல ஆப்ஷன்ஸ் யாட்ட நீங்க எலிமினேட் பண்ணலாம். இது ஸ்பானிஷ் இல்லைனாட்டும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அடுத்தது பார்ப்போம். இது 5வது ஒரு முக்கியமான பிரான்ச், மேஜர் பிரான்ச்ல முக்கியமானது பிரெக்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரெக்மேட்டிக்ஸ் அப்படின்னா பிராக்டிக்கல் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு மொழி எப்படி வந்து அன்றாட பயன்பாட்டுல எப்படி ஒரு மொழி வந்து பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத வந்து பிரெக்மேட்டிக்ஸ். லாங்குவேஜ் இன் எவ்ரிடே யூஸ் இல்லைன்னா லாங்குவேஜ் இன் கான்டெக்ஸ்ட். ஒரு முக்கியமான கான்டெக்ஸ்ட்ல ஒரு வார்த்தையோ இல்ல ஒரு மொழியோ எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத பத்தி படிக்கிறது பிரெக்மேட்டிக்ஸ். இப்ப இங்க வந்து நான் ஒரு கான்செப்ட் கொடுத்திருக்கேன், டெய்க்சிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். DEIXIS டெய்க்சிஸ். டெய்க்சிஸ் அப்படின்னு சொன்னா வார்த்தைகள். எப்படிப்பட்ட வார்த்தைகள் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுறப்போ ஒரு இதை சுட்டி காட்டி பேசுறது. ஒரு ஆளை சுட்டி காமிச்சோ இல்ல நேரத்தை சுட்டி காமிச்சோ இல்ல இடத்தை சுட்டி காமிச்சோ பேசுற வார்த்தைகளை வந்து ஒரு கேட்டகரியில போடுறாங்க. அந்த கேட்டகரி பேர் தான் வந்து டெய்க்சிஸ். இப்ப பாத்தீங்கன்னா பர்சனல் டெய்க்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. DEICTICS பர்சனல் டெய்க்டிக்ஸ். அப்ப நம்ம பேசுறப்போ அவன் இல்ல அவள், அதாவது ப்ரோனவுன் இல்லையா, he she இல்ல you அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி சொன்னாதான் யார பத்தி பேசுறேன்னு தெரியும். இல்ல நான் ஐ அப்படிங்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் பர்சன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் டெய்க்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா, ப்ரோனவுன்ஸ். அடுத்தது வந்து டெம்போரல் டெய்க்டிக்ஸ் அப்படிங்கிறது நேரம். என்னைக்கு, அப்ப நம்ம பேசுறப்ப வந்து தெளிவா பேசுவோம். நேத்து, இன்னைக்கு, நாளைக்கு, இல்ல போன வாரம், முந்தின வாரம், போன வருஷம். அப்ப நம்ம பேசுறப்ப வந்து நேரத்தையும் குறிப்பிடுவோம் இல்லையா. நவ், டுமாரோ, எஸ்டர்டே இல்ல லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஸ்பேஷியல். அப்போ ஒரு இடத்த, இதோ அங்க, இங்க, இடது பக்கம், வலது பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதே போல நம்ம பேசுறப்போ ஒரு ஆளை பத்தியோ இல்ல நேரத்தை பத்தியோ இல்ல இடத்தை பத்தியோ சுட்டிக்காட்டி தான் பேசுறோம். இல்ல அப்படின்னு சொன்னா யாரை பத்தி பேசுறோம்னு அந்த இடத்துல பேசுற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம அன்றாட வாழ்க்கையில பேசுறப்போ கண்டிப்பா இந்த டெய்க்டிக்ஸ் வந்து ஏதோ ஒரு வகையில நம்ம பயன்படுத்தியே தீரும். சரியா? அப்ப இந்த பிரெக்மேட்டிக்ஸ்ல இன்னொரு ஒரு கான்செப்ட் வந்து பார்ப்போம். இதுல ஒரு முக்கியமான ஒரு தியரி இல்ல பிரின்சிபிள் என்ன அப்படின்னு சொன்னா, த கோஆபரேட்டிவ் பிரின்சிபிள் அப்படின்னு ஒரு பிரின்சிபிள் இருக்கு. இத யாரு சொன்னா, பிரிட்டிஷ் பிலாசபர் ஆஃப் லாங்குவேஜ் பால் கிரைஸ் அப்படிங்கிறது வந்து இதை முன்வைக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, ஒரு 2 பேர் இல்ல 2 பேருக்கு மேற்பட்டவங்க பேசுறப்போ, கான்வர்சேஷன் பேசுறப்போ 4 மேக்ஸிம்ஸ் ஆஃப் கான்வர்சேஷன், அதாவது ஒரு 4 முக்கியமான கொள்கையை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறார். 4 மேக்ஸிம்ஸ் ஆஃப் கான்வர்சேஷன். நம்பர் 1, குவான்டிட்டி. என்ன தேவையோ அந்த அளவுக்கு தான் கொடுக்கணும். ரைட்டா? குவான்டிட்டி அப்படிங்கிறது இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் நெசசரி. இப்ப இந்த கிளாஸ் 1 மணி நேரம், 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நான் கிளாஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு லிங்குவிஸ்டிக்ஸ்னா என்ன தேவையோ அதுதான் கொடுக்கணும். வள அதை பத்தி பேசிட்டு இருந்தா வேஸ்ட். இந்த 1 மணி நேரத்துல எவ்வளவு கவர் பண்ண முடியும்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எல்லாத்தையும் எவ்வளவு கான்செப்ட் சொல்லணும் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ மெத்தடிக்கலா வந்து இது மட்டும் பிளான் பண்ணிருந்தா மட்டும் தான் அந்த குவான்டிட்டியை கொடுக்க முடியும். அதுக்குன்னு ஒரே ஸ்லைட வச்சுக்கிட்டு 1 மணி நேரம் ஆத்துனா அது வேஸ்ட், நாளைக்கு பயன்பட போறது இல்ல. அப்போ ஒரு இடத்துல வந்து பேசுறப்போ, இப்ப இது நான் பேசிட்டு தான் இருக்கேன், நான் பேசுறேன், நீங்க கவனிக்கிறீங்க எனக்கு தெரியும். ரைட்டா? நீங்க எங்கனாலும் நீங்க உங்களை ஆடியன்ஸை மையமா வச்சுக்கிட்டு தான் நான் பேசிட்டு இருக்கேன். அப்போ குவான்டிட்டி எவ்வளவு கொடுக்கணும் அது தெரியும். அடுத்தது குவாலிட்டி. இப்ப நான் இது சொல்ற ஒவ்வொன்றுத்தையும் நான் ரிசர்ச் பண்ணி புத்தகத்துல படிச்சு இல்ல என்னோட அனுபவத்துல இருந்து தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். அப்போ ட்ரூத்ஃபுல் அண்ட் அடிக்குவேட் எவிடன்ஸ். நான் சொல்றதுக்கு அடிப்படையா ஏதாட்டும் வந்து எனக்கு இருக்கணும், சோர்சஸ் இருக்கணும். சும்மா நானா வந்து கதடிக்க கூடாது. ஏன்னா இது ஒரு எக்ஸாமுக்காக நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறப்ப வந்து குவாலிட்டி இருக்கணும். குவாலிட்டி இல்லாம சும்மா ஏதோ அடிச்சு விட்டா நாளைக்கு வந்து ஒன்னும் வரலனாலும் வேஸ்ட் இல்லையா? அப்போ அது இருக்கணும், நம்பகத்தன்மை இருக்கணும். அப்ப நாளைக்கு வந்து இவர் சொன்னாரு, பால் கிரைஸ் அப்படிங்கிறவர் சொன்னாரு, இது நம்பலாம் அப்படின்னு சொல்லணும். நாளைக்கு நம்பி இதுல வந்து நாளைக்கு ஆப்ஷன் நீங்க தப்பா போட்டு அவர் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி வரல அப்படின்னு சொன்னா இது நம்பகத்தன்மை இழந்துடும். அது 2வது குவாலிட்டி. அடுத்தது 3வது ரெலவன்ஸ். அதாவது ஒரு பேசுறப்போ அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதை பத்தி பேசணும். நான் ஏன் வந்து இப்ப தேவையில்லாம வந்து அந்த வாழைச்சீப்பை பத்தி பேசணும்? ஆனா ஏன் அந்த இடத்துல தேவைப்பட்டுச்சு. செமாண்டிக்ஸ்க்கு இது வந்து தமிழ்ல நான் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அப்ப தமிழ்ல இருந்து ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்தாதான் என்ன? அதே நேரம் லிங்குவிஸ்டிக்ஸ்ல வந்து எதனால பத்தி தான் பேசலாமே, வேற இங்கிலீஷ் எடுத்துக்காட்டு கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அதனால அந்த எடுத்துக்காட்டை கொடுக்குறேன். அப்போ ரெலவென்ட் இருக்கு, அந்த இடத்துல ரெலவென்ட் இருக்கு. டு த பாயிண்ட் நான் சொல்லி முடிக்கிறேன். அடுத்தது மேனர். எப்படி ரொம்ப சுருக்கமாக கிளியரா அடுக்கடுக்கா 1 by 1 போறோம். இந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா அப்படிதான் போகுது இல்லையா? 2 தான் பிரிச்சிருக்கோம், மைக்ரோ மேக்ரோன்னு பிரிச்சிருக்கோம். இதுக்குள்ள ஒரு 5 பிரான்ச், அதுக்குள்ள 5 பிரான்ச். டக்குன்னு ஒரு கான்செப்ட் எடுக்கிறோம், அடுத்த கான்செப்ட் தாவரும். சோ இதுதான் வந்து கோஆபரேட்டிவ். அப்போ ஒருத்தர் பேசுறப்போ இன்னொருத்தர் கோஆபரேட் பண்ணணும். அப்போ ஒரு பேசுறப்போ அமைதியா இருக்கணும், இல்ல அந்த கோஆபரேஷனுக்குள்ள இந்த 4 கடைபிடிக்கணும். குவான்டிட்டி, குவாலிட்டி, ரெலவன்ஸ், மேனர். இப்ப இது வந்து ஒரு கேள்வியா வரப்போ உங்களுக்கு எப்படி கேட்கலாம்னா, கோஆபரேட்டிவ் பிரின்சிபலை யார் அறிமுகப்படுத்தினான்னு கேட்கலாம். பால் கிரைஸ்
இல்ல அந்த 4 மேக்ஸிம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்கலாம். அது வந்து ஞாபகம் வச்சுங்க. குவான்டிட்டி, குவாலிட்டி, ரிலவன்ஸ், மேனர். அடுத்து இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த ஒரு half an hourல லிங்குவிஸ்டிக்ஸ் மொழியல்ல முக்கியமான கோர் பிரான்ச்சஸ் பத்தி பார்த்தாச்சு. ஃபோனாலஜி, மார்பாலஜி, சின்டாக்ஸ், செமான்டிக்ஸ், பிரெக்மேட்டிக்ஸ் அப்படிங்கிற 5 முக்கியமான பிரான்ச்சஸ். அதுக்கு எடுத்துக்காட்டு அது என்னன்னு பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா மேக்ரோ பிரான்ச்சஸ், அதாவது மேக்ரோ லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது லிங்குவிஸ்டிக்ஸ்க்கு சார்ந்து, இது மையம் கிடையாது, ஏதோ ஒரு ஃபீல்டு கூட சார்ந்து படிக்கக்கூடியதா இருக்கு. சரியா? அதுல இப்போ ஒரு 5 இது இருக்கு. நம்ம 1 by 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சோஷியோ லிங்குவிஸ்டிக்ஸ். சோஷியோ லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு மொழி அது சமூகம் கூட எப்படி இருக்கு, ஒரு சமுதாயத்துல அந்த மொழி எப்படி பயன்படுத்தப்படுது அப்படிங்கறத பத்தி படிக்கிறது தான் சோஷியோ. அது பேர்ல இருக்கு, சோசியல், சொசைட்டி இல்லையா? அப்போ சோஷியோ லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது லாங்குவேஜ் அண்ட் சொசைட்டி, அந்த ரிலேஷன்ஷிப், ஒரு மொழிக்கும் அந்த ஒரு சமுதாயத்துக்கும் இருக்கிற உறவை பத்தி படிக்கிறது தான் வந்து சோஷியல் லிங்குவிஸ்டிக்ஸ். அப்ப அதுல வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் மட்டும் நான் இந்த இடத்துல சொல்றேன். பேட்டிக் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இந்த போலிஷ் ஆந்த்ரோபாலஜிஸ்ட், அதாவது போலண்ட் நாட்டை சார்ந்த இந்த அறிஞர் வந்து சொல்றாரு. அவர் பேர் என்னன்னா ப்ரானிஸ்லாவ் மெலினோவ்ஸ்கி, அதாவது BRONISLAW ஓகேவா? சோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நம்ம அன்றாடம் பேசுறப்போ சமுதாயத்துல மத்தவங்க கூட பேசுறப்போ பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம்னா எடுத்த உடனே வந்து அந்த டாபிக் போக மாட்டோம். ஏதாட்டும் ஒண்ணு பேசுறேன்னா அப்ப யாரும் மீட் பண்ணா என்னடா ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு பேசுவோம். இல்லைன்னா எடுத்த உடனே என்னப்பா எந்த ட்ரெயின் லேட்டா அப்படின்னு கேட்போம். ட்ரெயின் லேட்டா இல்ல பஸ் லேட்டான்னு கேட்போம். இல்ல நம்ம சொன்னா வெதரை பத்தி பேசுவோம். இன்னைக்கு ரொம்ப சூடா இருக்குல்ல, இன்னைக்கு சூரியன் டக்குன்னு காலையில கொதிக்குது அப்படின்னு பேசுவோம். சோ வெதரை பத்தி பேசுவோம், இல்ல வீட்டுல ஏதாவது பத்தி பேசுவோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இல்ல குட் மார்னிங் எடுத்தோடனே யாரும் சந்திச்சுமா காலைல வணக்கம் வைப்போம். இல்ல போறப்போ வணக்கம் வைக்கிறோம். இந்த கிளாஸ் கூட நான் தொடங்குறப்போ வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன். இல்ல போறப்போ வந்து தேங்க்யூன்னு சொல்றேன். அப்போ இதே மாதிரி வந்து ஒரு கம்யூனிகேஷன் முக்கியமான இதை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு இது நடக்குது பாத்தீங்களா, அதுதான் அவர் என்ன சொல்றாரு, பேட்டிக், PHATIC, பேட்டிக் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறாரு. இந்த இந்த கம்யூனிகேஷனுக்கு என்னதான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்றாரு, மெலினோவ்ஸ்கி, இதுக்கு முக்கியமான ஃபங்க்ஷன், இதுல வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லல, இது சும்மா வந்து ஒரு ராப்போ, நம்மளோட நல்லுறவை ஏற்படுத்துக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு கான்வர்சேஷன் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு நல்லுறவை ஏற்படுத்துக்கிறதுக்கு, இல்ல ஒரு அட்மாஸ்பியர், ஒரு நல்ல மூட செட் பண்றதுக்கு பயன்படுத்துது. அவ்வளவுதான். ஒரு ஆக்வர்ட்னஸ் இருக்கும் எடுத்தோடனே டக்குன்னு பேசுறதுக்கு, அதெல்லாம் கலையறதுக்கு இது பயன்படுத்துது. அவ்வளவுதான். குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம். இல்ல எப்ப எப்படி இருக்க, நல்லா இருக்கியா சார், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் பேசுறது. சோ எஸ்டாப்ளிஷ் ஒரு அட்மாஸ்பியர், அந்த ஒரு சூழ்நிலையை, பேசுறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்துறோம். இல்லைன்னு சொன்னா நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, நம்ம வந்து ஒரு நண்பன் கூடயோ, அப்ப அதனால பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ் அனுப்புறோம், ஹாய் இல்ல குட் மார்னிங் அனுப்புறோம். அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு சொன்னா இன்னும் அவங்கள மதிக்கிறோம், அவங்கள ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அனுப்புறோம், அவ்வளவுதானே தவிர அதுக்கு வேற எந்த ஃபங்க்ஷனும் கிடையாது இல்லையா? சோ இததான் அவர் என்ன சொல்றாரு, பேட்டிக் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றாரு. இதே சோஷியல் லிங்குவிஸ்ட்ல நம்ம இன்னொரு ஒரு கான்செப்ட பார்ப்போம். இதை யாரு அறிமுகப்படுத்துறது அப்படின்னு சொன்னா டெல் ஹைம்ஸ், DELLHYMES, டெல் ஹைம்ஸ். இவர் யாருன்னா ஒரு அமெரிக்கன் ஆந்த்ரோபாலஜிஸ்ட், ஓகே, மானுடவியல் அந்த ஃபீல்ட சார்ந்தவர். அவர் என்ன சொல்றாரு, அவர் ஒரு மாடலோட வர்றாரு, ஸ்பீக்கிங் மாடல் அப்படிங்கிறாரு. ஏன் இந்த மாடல் அப்படின்னு சொன்னா ஸ்பீச் ஈவென்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். ஒரு ஸ்பீச் ஈவென்ட் அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல நம்ம பேசுறப்போ அதுக்கு ஒரு தொடக்கம் இருக்கும், ஒரு மிடில், ஒரு முடிவு இருக்கும். அதுதான் ஸ்பீச் ஈவென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு லெக்சர், இதுவே ஒரு லெக்சர் தான். அப்ப இதுக்கு ஒரு தொடக்கம் இருக்கு, முடிவு இருக்கு, இத்தனை மணி நேரம் இருக்கு. அப்ப இது ஒரு ஸ்பீச் ஈவென்ட். இல்ல உங்களுக்கு வந்து ஒரு சர்மன், இப்போ வந்து சர்ச்ல வந்து சர்மன் கொடுக்கிறாரு, அது ஒரு ஸ்பீச் ஈவென்ட். இல்ல ஒரு டெலிபோன் கான்வர்சேஷன், அது ஒரு ஸ்பீச் ஈவென்ட். சரியா? அப்ப இதே போல ஒரு ஸ்பீச் ஈவென்ட்ல நம்ம என்னத்தை வந்து முக்கியமா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அவர் சொன்னார் ஸ்பீக்கிங் மாடல் அப்படிங்கிறாரு. அது எல்லாமே கேப்ஸ், SPEAKING எல்லாம் கேப்ஸ்ல போட்டிருக்கு, அதான் மாடல். அப்ப S ஸ்டாண்ட்ஸ் ஃபார் செட்டிங் அண்ட் சீன், நேரமும் இடமும் அதை பொறுத்து பேசணும் இல்லையா? அதான் S ஸ்டாண்ட்ஸ் ஃபார் செட்டிங் அண்ட் சீன். அடுத்தது P ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பார்ட்டிசிபென்ட்ஸ், யார்கிட்ட பேசுறோம். இப்ப நான் இப்ப நான் வந்து ஒருவேளை நான் வந்து ஒரு ப்ரீஸ்டா இருந்தா நான் ஆடியன்ஸ்ல பேசுறப்ப வேற ஒரு சொற்களை பயன்படுத்துவேன். இப்ப நான் வந்து இங்கிலீஷ் ப்ரொஃபசர் அப்படிங்கறனால நான் இப்படி இந்த இத
பேச வேண்டியது இருக்கு. அப்ப நீங்க யாரை பொறுத்து பேசுறப்போ உங்க மொழி மாறும் இல்லையா? அப்போ ஸ்பீக்கர் அண்ட் ஆடியன்ஸ் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இதுல இருக்கு. அடுத்தது எண்ட்ஸ். இப்ப எதை நோக்கி இதை பேசிட்டு இருக்கோம்? எண்ட் அப்படிங்கிறது வந்து பர்பஸ் இல்ல கோல். எதுக்காக இந்த கிளாஸ்? நெட் எக்ஸாம்ல இந்த ஃப்ரீ கிளாஸஸ் 10 days கொடுக்கறது அட்லீஸ்ட் இதை நீங்க கேட்டுக்கலாம். சில பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கலாம். இந்த ப்ரொஃபசர் அகாடமி அதுக்காக தான் கொடுக்குறோம். மேபி நாளைக்கு நீங்க வந்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதாக தான். நெட் எக்ஸாம்ல கண்டிப்பா இதை கேட்டதுக்கு அப்புறம் ஒரு புத்துணர்வு, இல்ல இவ்வளவு தெரியும், இன்னும் இவ்வளவு படிக்கணும் அப்படின்னு தெரியுது, இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டு இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், அதான் எய்ம். அடுத்தது SPE ஏ வந்து ஆக்ட் சீக்வன்ஸ். அப்ப நம்ம சொல்றது வந்து எந்த வடிவத்துல எப்படி கொடுக்க போறோம், த ஃபார்ம் அண்ட் ஆர்டர், அதுதான் வந்து ஏ ஆக்ட் அப்படிங்கிறோம். அடுத்தது கே வந்து கீ அப்படின்னு சொன்னா டோன். இப்ப நான் வந்து ரொம்ப தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா மேதாவி மாதிரி எல்லாம் பேச முடியாது. இறங்கி மக்களுக்கு புரியுற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட் எப்படி அப்படிதான் பேசணும். சில பேர் ஹெப்பா அப்படியே திமிரா எனக்கு தான் தெரிஞ்ச மாதிரி. அப்ப டோன் வந்து ரொம்ப முக்கியம். எந்த துணியில பேசுறோம், அந்த ஈக்குவலா வந்து அவங்களும் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் ஸ்டூடெண்ட் தான், எல்லாம் வந்திருக்கிறவங்க கேட்கறவங்களும் அவங்களுக்கு மரியாதையா அந்த துணியில தான் பேசணும். எல்லாம் தெரிஞ்ச மாதிரிலாம் இங்க ஆடக்கூடாது இல்லையா? அப்போ யாருக்கிட்ட பேசுறோம், எப்படி பேசுறோம், அதை பார்த்து பேசணும். அடுத்தது ஐ அப்படிங்கிறது இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டிஸ் அப்படிங்கிறது எந்த மீடியம் மூலமா பேசுறோம். இப்ப ஒண்ணு நேருக்கு நேரா பேசுவோம். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நேருக்கு நேரம் பேசல. நான் யூடியூப் அப்படிங்கிற ஒரு மீடியம் இல்லையா, இல்ல போன் அப்படிங்கிறது ஒரு மீடியம், இல்ல வாட்ஸ்அப் அப்படிங்கிறது மீடியம். எது மூலமாக இப்ப வந்து கம்யூனிகேட் பண்றீங்க அதை பார்த்து. ஒரு டெலிபோன்ல பேசுறப்ப எப்படி பேசணும், நேர்ல பேசுறப்ப எப்படி பேசணும், எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அது எட்டிகெட், டெலிபோன் எட்டிகெட் இல்ல இந்த யூடியூப் எட்டிகெட் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது என் அப்படிங்கிறது நார்ம்ஸ் ஆஃப் இன்டராக்ஷன். அப்போ நார்ம்ஸ் அப்படின்னா ரூல்ஸ். சில சோசியல் ரூல்ஸ் அண்ட் கோட்ஸ் இருக்கு. யார்கிட்ட பேசுறப்ப எப்படி பேசணும். இப்ப இதே வந்து நான் ஒரு ப்ரொஃபசர்கிட்ட பேசுறேன், மேல பேசுறப்ப என்னோட துணி கொஞ்சம் இருக்கும், அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா? அதே போல இப்ப நான் வந்து எங்க அம்மாட்ட பேசுறேன் அப்படின்னு சொன்னா அது வேற மாதிரியான வார்த்தைகள் நான் பயன்படுத்துவேன் இல்லையா? இல்ல என் ஸ்டூடெண்ட் பேசுறப்ப வேற மாதிரி பேசுவேன். சோ ஒவ்வொரு இதுக்கும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் கோட்ஸ் இருக்கு, அதை பயன்படுத்து. இல்ல இந்த இடத்துல ஜெண்டர் முக்கியம். இப்ப நான் ஒரு பெண்ணிடம் பேசுறப்ப எப்படி பேசுறேன், இல்ல ஒரு ஆண் கிட்ட பேசுறப்ப எப்படி பேசுறேன், இல்ல ஆண் நண்பன் கிட்ட எப்படி பேசுறேன், ஒரு பெண் தோழி கிட்ட எப்படி பேசுறேன், எல்லாமே வந்து இந்த நார்ம்ஸ் ஆஃப் இன்டராக்ஷன்ல வரும். அடுத்தது ஜி அப்படிங்கிறது ஜான்ரா அப்படிங்கிறது வகை. அதாவது த கைண்ட் ஆஃப் ஸ்பீச் ஆக்ட். நீங்க எந்த ஸ்பீச் ஆக்ட பயன்படுத்துறீங்க. அதாவது இப்ப நான் பேசுறப்பமே வந்து திடீர்னு வந்து ஒரு ஜோக் அடிக்கலாம். ஜோக் அப்படிங்கிறது ஒரு ஸ்பீச் ஆக்ட் இல்லையா? லெக்சர் அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பீச் ஆக்ட் தான். சரியா? அப்ப எந்த வகையை சார்ந்த, இப்ப நான் பேசுறது எந்த வகையில வரும். இது வந்து ஒரு லெக்சர், இல்ல இது வந்து ஒரு காமெடி, இல்ல இது வந்து ஒரு ஜோக், அப்படி போகலாம். எந்த வகையினாலும் வரலாம். இல்ல ஒரு பட்டிமன்றம், டிபேட்னு போலாம். அப்போ நான் பேசுவது எந்த வகை அப்படிங்கிறது the kind of speech act அது. அப்ப இதுதான் வந்து ஸ்பீக்கிங் மாடல். ரைட்டா? அப்ப செட்டிங், பார்ட்டிசிபென்ட், எண்ட்ஸ், ஆக்ட், கீ, இன்ஸ்ட்ருமெண்டலிட்டிஸ், நார்ம்ஸ், ஜான்ரஸ், இதுதான் வந்து ஸ்பீக்கிங் மாடல். இத சொன்னது வந்து டெல் ஹைம்ஸ். நம்ம அடுத்தது போவோம். அடுத்தது வந்து சைக்கோலிங்குவிஸ்டிக்ஸ். சைக்கோலிங்குவிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது மொழிக்கும் மனசுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தி படிக்கிறது. நம்ம மனசுங்கிறது ஆள் மனது, அதுல எப்படி வந்து இந்த லாங்குவேஜ் ஒளிஞ்சு கிடக்கு, எப்படி வந்து இப்ப எங்க இருக்கு நம்ம கத்துக்கிறோம், அது எங்க போய் சேருது. இப்ப நம்ம ஒரு வார்த்தையை புதுசா நீ கத்துக்கிட்டீங்க, இல்ல இந்த சைக்கோலிங்குவிஸ்டிக்ஸ் நீங்க இந்த இது கத்துக்கிட்டீங்க, இது ஏதோ ஒரு இடத்துல போய் நம்ம சேமிக்குதுல, நம்ம மனசுல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குல்ல, அதை நம்ம மூலம்னு சொல்றோம், இல்ல எங்க ஒரு மனசுல தங்கி இருக்கு. இப்ப நாளைக்கு எக்ஸாம் எழுதுறப்ப இது வரும், எங்க இருந்து வரும்னு தெரியாது இல்லையா? இதுதான் சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து ஆள் மனசு அப்படிங்கறது, அது ரிப்ரஸ்டோ இல்ல ஏதோ ஒண்ணு போய் தங்கி இருந்து அதுக்கப்புறமா வருது. அதை ரீகால் பண்ண முடிஞ்சா அது ரிப்ரஸ்ட் கிடையாது இல்லையா? திரும்ப அதை வந்து ரீகால் பண்ண முடியாம ஆல் மனசுல ஒளிஞ்சிட்டு இருக்கு, அது ரிப்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்றாரு. அப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் அக்விசிஷன் ஒரு ஃபீல்டா இருக்கு, ஒரு மொழியை கத்துக்கிறது. அப்போ அது வந்து லாங்குவேஜ் அக்விசிஷன் சொல்றோம். அதுல ரெண்டு வகை. ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், ஒன்னு வந்து செகண்ட் லாங்குவேஜ், இல்ல அதுக்கு அடுத்தது. அப்போ தாய்மொழி. அப்போ ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து ஒருத்தனோட மதர் டங் இல்ல நேட்டிவ் லாங்குவேஜ், அதை கத்துக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன் அப்படின்னு சொல்றோம். அது L1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இதை கத்துக்கிற விதம் வேற மாதிரி இருக்கும். ஒரு தாய்மொழியை கத்துக்கிறது வந்து ஒரு இயல்பா நம்மளுக்கு வந்து சரௌண்டிங்ல வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம சுத்தி வந்து நம்ம தொட்டில் போட்டல இருந்து அப்பத்துல இருந்து நம்ம கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம ஆட்டோமேட்டிக்கா மனப்பாடம் பண்றது இல்ல, அது எப்படியோ உள்ள போய் சேர்ந்துருது. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா 1 வயசு 1.5 வயசு எல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன வாண்டுங்க எல்லாம் வந்து அந்த பேச்சு பேசுது. எப்படின்னு சொன்னா அது கவனிக்குது நல்லா. அந்த ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துல எல்லாம் நல்லா கவனிச்சுக்கிட்டு வார்த்தையை, பயங்கரமான வார்த்தைகள், இது வரைக்கும் பேசாத வார்த்தைகள்லாம் வருது. சில குழந்தைகள் பொம்மை மாதிரி பேசுது, ஏன்னா டிவியை பார்த்துட்டு டிவில என்ன பேசுறாங்களோ அதே மாதிரி பேசுது இல்லையா? அப்ப இந்த தாய்மொழியை கத்துக்கிறது வந்து ஒரு தனி ஒரு இது அக்விசிஷன். அதுல என்ன ப்ராப்ளம் வருது,
இல்ல என்ன சில குழந்தைகள் வந்து ஒரு 3-4 வயசு வந்து பேசாம இருக்கும். ஏன் இருக்கு? சோ இதுக்கெல்லாம் தெரப்பி எல்லாம் இருக்கு. இதுக்குன்னு தனியா வந்து உங்களுக்கு டாக்டர்ஸும் இருக்காங்க. அடுத்தது செகண்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து தாய்மொழியை தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ். எனி லாங்குவேஜ் லேர்ன்ட் ஆஃப்டர் ஒன் ஹேஸ் லேர்ன்ட் ஒன்ஸ் நேட்டிவ் டங். தாய்மொழிக்கு அப்புறமா என்ன கத்துக்கிறோம்? இப்ப இங்கிலீஷ்க்கு அப்புறமா நம்ம பொதுவா வந்து ஆங்கிலம், இங்கிலீஷ் கத்துக்கிறோம். சாரி, தமிழுக்கு அப்புறமா நம்ம தாய்மொழி தமிழ், தமிழுக்கு அப்புறமா இங்கிலீஷ் கத்துக்கிறோம். இல்ல அவங்கவுங்க தாய்மொழி மலையாளமா இருக்கட்டும், அந்த தாய்மொழிக்கு அப்புறமா நீங்க கத்துக்கிற மொழி வந்து செகண்ட் லாங்குவேஜா இருக்கு. ஆனா இது வந்து லேர்னிங் ப்ராசஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் இல்லையா? இது வந்து டைம் ரொம்ப எடுக்குது நம்மளுக்கு. தாய்மொழி மாதிரி இல்ல. ரெண்டாவது மொழி கத்துக்கிறப்போ ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த சரௌண்டிங்ல வாழல. யாரோ ஒருத்தங்க நமக்கு கத்துக் கொடுக்குறாங்க. அப்ப கிளாஸ் ரூம்ல கத்துக்கிறோம், அதோட மறந்துட்டு வந்துடுறோம். நல்லா எழுத தெரியும் சில பேருக்கு, ஆனா பேச வராது. சோ இன்னும் அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. அப்ப செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன்ங்கிறது தனியா எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? அப்ப நம்ம இப்ப இங்கிலீஷ் லிட்டரேச்சர் அதுதான் கத்துருக்கோம். இப்ப அதை கத்துக் கொடுக்கறதுக்கு நம்ம தான் இருக்கோம். அப்ப என்னென்ன யுக்தி எல்லாம் பயன்படுத்த போறோம் அப்படிங்கறத நம்ம கத்துக்கணும். சோ இது எல்லாம் வந்து சைக்கோலிங்குவிஸ்டிக்ஸ் கீழே வரும். அடுத்தது இதுல ஒரு கான்செப்ட பார்ப்போம். சைக்கோலிங்குவிஸ்டிக்ஸ் கீழே உங்களுக்கு ஒரு ஸ்விஸ் நாட்டை சேர்ந்த ஒரு சைக்காலஜிஸ்ட் ஜான் பியேஜே, அவர் பேர் JEAN, பியேஜே PIAGET, ஜான் பியேஜே. சோ இந்த ஜான் பியேஜே ஒரு ஸ்விஸ் சைக்கானலிஸ்ட். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா ஒரு தியரி, த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி. அப்ப இந்த சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தை வந்து ஒரு மொழியை கத்துக்கிறதுக்கு வந்து ஒரு 4 ஃபேசஸ் இருக்கு, பருவங்கள் இருக்குங்கிறார். ஒரு சின்ன குழந்தை அது அந்த பருவத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மொழி கத்துக்கிற அளவுக்கு எத்தனை பருவம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். சோ நம்பர் 1 வந்து சென்சரி மோட்டார், SENSORI. இது வந்து பிறந்ததுல இருந்து 2 வருஷம் வரைக்கும். அப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து என்ன அப்படின்னு சொன்னா, குழந்தை வந்து கண்ணுக்கு முன்னாடி அந்த ஆப்ஜெக்ட் இருந்தாதான் அந்த ஆப்ஜெக்ட பத்தி பேசும், இல்லைன்னா பேசாது. இப்ப கண்ணுக்கு முன்னாடி வந்து சாப்பாடு இருந்துச்சுன்னா புபு அப்படின்னு சொல்லும். இல்ல யானை இருந்துச்சு, இல்ல வந்து பூனை இருந்துச்சு அப்படின்னா மியாவ், இல்ல வந்து லொல் ஏதாட்டும் ஒண்ணு சொல்லும் இல்லையா? அந்த நாய் இல்லைன்னா அந்த நாயை பத்தி பாப்பாக்கு பேச வராது. இல்ல பூனை இல்லைன்னா பூனை பத்தி பேச. அந்த இடத்துல இந்த 2 வருஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் கண்ணுக்கு முன்னாடி இருந்தாதான் அந்த பாப்பாவுக்கு வந்து அதை பத்தி பேச முடியும். இல்லைன்னா இல்லாததை பத்தி அது பேசாது. ரைட்டா? அடுத்த வந்து 2வது ஸ்டேஜ் ப்ரீ ஆபரேஷனல் அப்படிங்கிறது வந்து 2 வயசுல இருந்து 6 இல்ல 7 வயசு வரைக்கும். இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த பாப்பா என்ன பண்ணுது, அந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, தன்னை மையமா வச்சுக்கிட்டு உலகத்தை வந்து பார்க்கும். ஈகோ சென்ட்ரிக். ஈகோ அப்படிங்கிறது தான். அப்ப இந்த குழந்தை பிறகு இது நானு, இது அம்மா. இப்ப நானு அப்பா, நானு பாட்டி, நானு சித்தப்பா, நானு நாய். தன்னை முதன்மையா வச்சுக்கும். எனக்கு பசிக்குது அப்ப சாப்பாடு இல்லையா? அப்ப தன்னை முதன்மையா வச்சுக்கிட்டு அந்த தன்னோட தாட் ப்ராசஸ் வந்து அது தொடங்கும். அது வந்து ப்ரீ ஆபரேஷனல். அதுக்கப்புறமா தான் கான்கிரீட் ஆபரேஷனல். ஒரு 6 வயசு 7 வயசுல இருந்து 11 12 இப்ப வந்து ஃப்ளூயண்டா எந்த ஒரு கான்டெக்ட்லயும் யாரு கூடனாலும் பேசக்கூடிய ஒரு தெளிவு வந்துடும். கான்வர்சேஷன் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு. அதுக்கு அடுத்தது 4வது கட்டம் தான் உச்சகட்டத்துக்கு போகுது. அதுதான் வந்து ஃபார்மல் ஆபரேஷனல். இது என்னன்னா இந்த 11 12 வயசுல இருந்து அடல்ட் பெரிய பருவம் வரைக்கும் அப்டிராக்ட் ரீசனிங், அதாவது வந்து இல்லாதத ஒன்றையும் இல்ல கான்கிரீட்டா இல்லாம ஒரு கான்செப்ட் லெவல்ல இருக்கிறது கூடயும் அதையும் பேச முடியும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா காதல், அது வந்து தொட முடியாது, உணர மட்டும் முடியும். அதை எப்படி பேசுறது? அப்ப சின்ன பசங்களுக்கு அது பேச தெரியாது இல்லையா? காதல்னா என்ன தெரியாது. ஆனா இந்த பருவத்துல இருந்து அது தொடங்கும். இல்ல காதலுக்கு அப்புறம் கடவுள்னா யோசிக்க ஆரம்பிப்போம் இல்லையா? இது மாதிரி ஒரு அப்டிராக்ட் கான்செப்ட் இல்ல மார்க்சிசம் பேச ஆரம்பிப்போம். சோ ஒவ்வொரு ரீசனிங் இருக்கு. இந்த ரீசனிங் வந்து அப்டிராக்ட் ரீசனிங் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு காலகட்டத்தில் அந்த விவாதம் பண்றதுக்குலாம் வந்து இதுதான் போகும். தர்க்கம் பண்றதுக்குலாம் வந்து பின்னாடிதான் இந்த ஸ்டேஜ் வந்து அடுத்தது கட்டங்கிறார். சோ இதுதான் வந்து ஜான் பியேஜேவோட த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி. சோ இப்படிதான் வந்து நம்ம மனசு படிப்படியா வளருது அப்படிங்கிறாரு. சோ அது படிப்படியா தான் மொழி வந்து சேர்ந்து வளரும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அப்ப சென்சரி மோட்டார், ப்ரீ ஆபரேஷனல், கான்கிரீட் ஆபரேஷனல், ஃபார்மல் ஆபரேஷனல், இதை ஞாபகத்துல வச்சு அடுத்து பார்ப்போம். அடுத்து வந்து இந்த மைனர் பிரான்ச் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ்ல நியூரோ லிங்குவிஸ்டிக்ஸ். அப்ப நியூரோ லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது மொழியும் மூளைக்கும் இருக்கிற சம்பந்தம். அப்போ மூளையில எந்த பகுதி வந்து மொழிக்கு சம்பந்தப்பட்டது? அப்போ நம்ம ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம மூளையில, மனித மூளையில இடது பக்கம், த லெஃப்ட் ஹெமிஸ்பியர் ஆஃப் த பிரெயின், அந்த பிரெயின்ல தான் வந்து இடது பக்கத்துல தான் வந்து மூளையோட ஆற்றல், அதாவது லாங்குவேஜ் ஆற்றல், லாங்குவேஜ் எபிலிட்டிஸ் அண்ட் டிசபிலிட்டிஸ் அதெல்லாம் இருக்கு. இப்ப ஆக்சிடென்ட்ல யாருக்காட்டும் இடது பக்கம் அடிபட்டுச்சு அப்படின்னு சொன்னா அவங்களால பேச்சு, அப்ப நமக்கு சில நேரம் கீழே விழுந்துட்டு அப்படின்னு சொன்னா ஒரு நிமிஷம் வந்து நம்மளால யோசிக்க முடியாது.
அப்படியே புத்தி கலங்கின மாதிரி இருக்கும், பேச்சு வராது, அப்படியே வந்து பாப்போம், அவ்வளவுதான். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் ரிகவர் ஆகி பேச ஆரம்பிக்கும் இல்லையா? அதுதான் வந்து அந்த ஷாக்ல இருந்து மீள. அப்போ அந்த இடம் வந்து அதனாலதான் ஹெல்மெட் போடுங்கிறாங்க, அடிப்படக்கூடாது அந்த இடத்துல. பட்டுச்சு அப்படின்னு சொன்னா பேச்சாற்றல் போயிடும். அப்ப பேச்சுல மொழி ஆற்றல் போயிடும். அப்போ லெஃப்ட் ஹெமிஸ்பியர் ஆஃப் த பிரெயின், இடது பக்க மூளை தான் வந்து மொழிக்குன்னு ஒதுக்கி இருக்கிறாங்க இல்லையா? கடவுள் அப்படிதான் படைச்சிருக்கிற போது. அப்ப அதுல வந்து 2 முக்கியமான ஒரு கான்செப்ட பாக்குறோம். அப்போ ஒரு பிரெஞ்சு சர்ஜன் அவர் என்ன பண்றாரு, பால் புரோக்கா அவர் பேரு, BROCA. அவர் வந்து என்ன பண்றாரு, பல ஆராய்ச்சிகள் பண்ணி அந்த இடது பக்கத்திலேயே முன்பக்கம் ஆன்டீரியர், அந்த நீங்க பிக்சர்ல பாக்குறீங்க, பிக்சர்ல வந்து புரோகாஸ் ஏரியா, அந்த மூளையில இடது பக்கத்துல முன்பக்கம் ஆன்டீரியர் ஸ்பீச் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடம் எதுக்கு சம்பந்தப்பட்டதுன்னா ப்ரொடக்ஷன், பேசக்கூடிய, பேசுறதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை, ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, ரைட்டா? அது வந்து அது காரணமா இருக்கு. த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பீச் அந்த பகுதி அதுக்கு காரணமா இருக்குங்கிற. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் டாக்டர் அவர் தன்னோட ரிசர்ச்ல வந்து இன்னொரு பகுதியை கண்டுபிடிக்கிறார், மூளையில இடது பக்கத்துல பின்பக்கம் போஸ்டீரியர் ஸ்பீச் கார்டெக்ஸ் அப்படிங்கிறாரு. அத சொன்னவர் வந்து கால் வர்னிக், WERNICKE. அவர் என்ன சொல்றாரு, மூளையின் இந்த பின்பகுதியில உங்களுக்கு பிக்சர்ல பாக்குறது, அது வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொன்னா த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்பீச். அந்த இடத்துல அடிபட்டது அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு மத்தவங்க பேசுறது புரியாம போயிடும். அப்போ முதல்ல புரோகாஸ் ஏரியா அப்படிங்கிறது இந்த பேசுறதுக்கு ஆற்றல், இன்னொன்னு வந்து புரிதலுக்கான ஆற்றல், அது வந்து வர்னிக்ஸ் ஏரியா. அப்போ உங்களுக்கு கேள்விகள் வந்து புரோகாஸ் ஏரியா வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கு, ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பீச், வர்னிக்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு புரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப இதுல இன்னொரு ஒரு கான்செப்டையும் நீங்க பார்ப்போம் நியூரோ லிங்குவிஸ்டிக்ஸ்ல. சோ நியூரோ லிங்குவிஸ்டிக்ஸ்ல இன்னொரு என்ன அப்படின்னு சொன்னா ஸ்பீச் எரர்ஸ். அதாவது நம்ம பேசுறப்ப அந்த சில நேரம் வந்து தப்பி தடுமாறி, ஸ்லிப் ஆஃப் த டங் அப்படின்னு சொல்லுவாங்க, வாய் தவறி சிலது சொல்றது இல்லையா? அப்ப அதே மாதிரி எரர் சில நேரம் வந்து தப்பு பண்ணிடுவோம். அதுல ஒரு முக்கியமான எரர் வந்து ஸ்பூனரிசம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, SPOONERISM. இது ஸ்பூனரிசம் ஏன் இதுக்கு பேர் வச்சாங்க அப்படின்னு சொன்னா வில்லியம் ஆர்ச்பால்ட் ஸ்பூனர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு டான், ஒரு டீச்சர், அது மட்டும் இல்லாம ஆர்டைன்ட் மினிஸ்டர், ஒரு பிரீஸ்டும் கூட, ரைட்டா? அப்ப அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா சில வார்த்தைகளை மாத்தி மாத்தி உச்சரிச்சிருவார். எப்படிப்பட்ட தப்பு அப்படின்னு சொன்னா, எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பாத்துறோம், அதுக்கப்புறம் டெஃபினேஷன் போவோம். அவர் வந்து ஒரு நாள் டீனை பார்க்க போறாரு, ரைட்டா? வெளியே வந்து கேக்குறாரு, எப்பா டீன் பிஸியா இருக்காருன்னு கேட்கணும். இஸ் த டீன் பிஸி அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா அவர் என்ன கேக்குறாரு, இஸ் த பீன் பிஸி அப்படிங்கிறாரு. அர்த்தமே மாறி போச்சு. டீன் பிஸியா இருக்காரா பாக்கலாமான்னு கேட்கறது பதிலா அப்ப என்ன ஆகி போச்சு, அவர் என்ன தப்பு பண்றாரு, இனிஷியல் சவுண்ட மாத்தி போட்டுறாரு. டீன்ல ட இருக்கு, பிஸில ப இருக்கு, அதை தூக்கி இங்க போடுறாரு. டீன் பீனா மாறுது, பிஸி வந்து டிசியா மாறுது. அப்போ இஸ் த பீன் டிசி அப்படின்னு சொன்னா பீன் அப்படிங்கிறது நம்மளுக்கு காய்கறி, பீன்ஸ் வந்து டிசியா இருக்கு, டிசினா மயக்கமா இருக்கா, இத அப்ப அந்த பியூன் என்ன நினைச்சிருப்பான், தலைவா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க இல்லையா? சோ அப்போ அவரு நினைச்சு சொல்ல வந்தது வேற, ஆனா இது மாதிரி ஆக்சிடென்டல் தெரியாம இனிஷியல் சவுண்ட மாத்தி போடுறது. ரெண்டு வார்த்தை பொதுவா, அதுல இந்த பக்கம் வர சவுண்ட இங்க வர்றதுக்கு பதிலா அங்க மாத்தி போட்டுறது. இதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஸ்பூனரிசம். ஏன்னா அவருக்கு அதுதான் பேர் போனவர், அவர் ஆக்ஸ்போர்ட்ல இவரா ரைட் தலைவர் அதை சொல்றது பதிலா சொல்லிட்டாரு அப்படின்னு தெளிவா தெரிஞ்சுப்பாங்க. So the accidental transposition of initial letters or sounds of 2 or more words, அதுதான் வந்து ஸ்பூனரிசம் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு எடுத்துக்காட்டு, அவர் வந்து டியர் ஓல்டு குவீன், இது வந்து பசங்க வந்து படிப்பு முடிச்சு போறாங்க, அப்ப வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்கணும் ஸ்பூனர் வந்து. அப்ப மேடையில வந்து பேசுறப்போ ஸ்பீச் கொடுக்கறப்ப வந்து டியர் ஓல்டு குவீன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா டக்கு பதிலா க, அந்த கியூ போட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து டிக்கு பதிலா அது மாத்தி போட்டுறாரு, இங்க வர வேண்டியது அங்க. டியருக்கு பதிலா டியர் ஓல்டு குவீனுக்கு பதிலா குவேர் ஓல்டு டீன் அப்படின்னு சொல்றாரு. குவேர்னா வேற அர்த்தம் போயிடும் இல்லையா, ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு ஒருத்தருக்கு இப்போ வந்து வேற அர்த்தத்துக்கும் போகுது, ஹோமோசெக்சுவாலிட்டிக்கும் போகுது. குவேர் ஓல்டு டீன், குவீனை சொல்றதுக்கு பதிலா டீனை வந்து தப்பா சொன்ன மாதிரி ஆயிப்போச்சு, ரைட்டா? அப்ப அதனால வந்து சிரிப்பாங்க. சோ இதுதான் வந்து ஸ்பூனர் அப்படிங்கிற ஒரு அவரு பண்ற தப்பு. இது வந்து ஒரு ஸ்பீச் எரர். இது வந்து அவங்க மனசுல ஏதோ ஒண்ணு இல்லையா, அவங்க சொல்ல வந்தது ஒண்ணு, வேற ஏதோ ஒண்ணு வாய் தடு மாதிரி சொல்றாங்க. இதுவும் வந்து நம்ம நியூரோ லிங்குவிஸ்டிக்ஸ்ல படிக்கலாம். அடுத்து ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ். அது என்ன ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொன்னா, ஒரு மொழி, அந்த மொழியில மாற்றம் எப்படி எல்லாம் வந்துச்சு, லாங்குவேஜ் சேஞ்ச், அது மட்டும் இல்லாம மொழி குடும்பங்கள், அதை பத்தி படிக்கிறதா வந்து ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ். அப்போ எப்படி படிக்கிறது, இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா
இந்த ஃபீல்டுக்கு முக்கியமா இந்த ஃபீல்டுக்கு முதல்ல அடிப்படை வந்தது 1786ல கொல்கட்டால த ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நீங்க கொல்கட்டா போனா 2 விஷயத்த பார்க்கணும் கண்டிப்பா. அப்கோர்ஸ் ஒண்ணு வந்து த ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி, அது போய் விசிட் பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஒரு பழமையான லைப்ரரி உள்ளலாம் இருக்கு, போய் பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொல்கட்டாவில தான் வந்து நம்மளோட இந்தியாவோட நேஷனல் லைப்ரரி அங்கதான் இருக்கு. கண்டிப்பா அதை விசிட் பண்ணாம வராதிங்க. அங்க அந்த லைப்ரரிக்கு போனீங்கன்னு சொன்னா கீழே ஒரு 2வது 3வது ஃப்ளோர் கீழே போயிட்டே இருக்கும். அதுல வந்து பழையான மேனுஸ்கிரிப்ட் எல்லாம் இருக்கு. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பேங்க் ராபரி பண்றப்போ சொல்லுவாங்க இல்லையா, ஹைஸ்ட், மணி ஹைஸ்ட், அது திருடுறதுக்கு முன்னாடி உள்ள லாக் எல்லாம் பண்ணி செக்யூரிட்டி வச்சுப்பாங்களா, அதே மாதிரி இருக்கும் புத்தகம்லாம். நீங்க போறதுக்கு முன்னாடி பர்மிஷன் வாங்கிட்டு போகணும். அங்க வெளியே ஒரு செக்யூரிட்டி இருப்பாரு, அவர் கதவை திறப்பாரு. உள்ள போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு பீரோவா அடுக்கி வச்சிருப்பாங்க, ஏதோ பணத்தை அடிக்க வச்சிருக்க மாதிரி. ஏன்னா எல்லாம் ரேர் மேனுஸ்கிரிப்ட். ஸோ முடிஞ்சா அந்த கொல்கட்டாக்கு போனா நம்மளோட நேஷனல் லைப்ரரி விசிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி விசிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஈடன் கார்டன் கிரிக்கெட் கிரவுண்ட் முடிஞ்சா பாத்துட்டு வாங்க. சரி, ஏன் இது முக்கியம் அப்படின்னு சொன்னா 1786ல சர் வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ்காரர், அவர் வந்து இங்க இந்தியாவில ஜட்ஜா இருக்கிறார், கொலோனியல் ஆபீசர். அவர் வந்து ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி அப்படிங்கிறது கொல்கட்டால ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து மொழி இல்ல கலைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சமூகம் இல்லையா. அதுல வந்து என்ன பண்றாரு, ஒரு பேப்பர் பிரசன்ட் பண்றாரு. அந்த பேப்பர்ல அவர் என்ன சொல்றாரு, கிரீக்கு, லத்தீன் இல்ல கெல்டிக், காத்திக், அப்புறம் சான்ஸ்கிரிட், இந்த மொழிகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு இணைப்பு இருக்கு, ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. இந்த மொழிகள் அனைத்தும் ஒரு மொழியில இருந்து வந்திருக்கலாம் அப்படிங்கிறார். ஒரு புரோட்டோ டைப் அப்படிங்கிற ஒரு புரோட்டோ லாங்குவேஜ் ஒண்ணு இருக்கு, அதுல இருந்து இந்த மொழிகள்லாம் கிளைத்து வந்திருக்கலாம். இதுக்கு எல்லாமே ஒரே சோர்ஸ் இருந்திருக்கலாம், அந்த ஒரு சோர்ஸ்ல இருந்து இந்த மொழிகள் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிறுவுறாரு, எடுத்துக்காட்டு கொடுக்கிறார். சரியா? அப்போ இவர் பேசுனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி, இண்டோ யூரோப்பிய மொழி குடும்பம் அப்படின்னு ஒண்ணு உருவாகுது. இந்த ஸ்காலர்ஸ் வந்து உருவாக்குறாங்க. அது கீழே வந்து இந்த மொழிகள்லாம் எட்டு வராங்க. அந்த இண்டோ யூரோப்பிய மொழி குடும்பத்துல ஜெர்மானிக் அப்படிங்கிறது ஒரு மொழி குடும்பம், அதுல வெஸ்ட் ஜெர்மானிக் அப்படிங்கிறது இன்னொரு பிரான்ச், சப் பிரான்ச், அதுலதான் வந்து இங்கிலீஷ் வருது. நாளைக்கு உங்களுக்கு சிம்பிளா கூட கேட்கலாம், எந்த மொழி குடும்பத்துக்கு கீழே இங்கிலீஷ் வருது? இங்கிலீஷ் வந்து இண்டோ யூரோப்பியன் அது கீழே வருது. ரொம்ப எக்ஸாக்டா சொல்ல போனா வெஸ்ட் ஜெர்மானிக் மொழி குடும்பத்துல இங்கிலீஷ் வந்து ஒரு பகுதியா இருக்கு. சரியா? இது கேள்வியா வரலாம். சோ இதே போல மொழி குடும்பங்களை பத்தி படிக்கிறது ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ், ஏன்னா வரலாறு. அப்போ இத்தனை மொழிகளுக்குள்ள எப்படி இது வந்துச்சு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அப்ப எந்தெந்த மொழி எதுல இருந்து வந்துச்சு, அப்ப இந்த மொழிகளுக்குள்ள ஒற்றுமையில வேற்றுமை பத்தி படிக்கிறது, இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ். அப்படி இல்லைன்னா லாங்குவேஜ் சேஞ்ச், மொழியில இருக்கிற மாற்றம், அதாவது ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொரு காலகட்டத்துல வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கும். இப்போ வந்து மாடர்ன் லாங்குவேஜ் அப்படிம்போம். அப்ப இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நம்ம படிப்போம், இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், ஓல்டு இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ், மாடர்ன் இங்கிலீஷ். அப்ப மாடர்ன் இங்கிலீஷ்ங்கிறது சாசர் பீரியடுக்கு அப்புறமா 1500ல இருந்து மாடர்ன் இங்கிலீஷ் தொடங்குது இல்லையா. அப்ப ஓல்டு இங்கிலீஷ்ங்கிறது ஆங்கிலோ சாக்சனுக்கு போவீங்க, அதுக்கப்புறம் ஆங்கிலோ நார்மன், பிரெஞ்சுக்காரங்க வந்ததுக்கு அப்புறமா அந்த நார்மன் கான்குவெஸ்ட் 1066ல இருந்து உங்களுக்கு வந்து நார்மன், அந்த மிடில் இங்கிலீஷ், அதாவது ஓல்டு மிடில் வருது. அதுக்கப்புறமா வந்து சாசர் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1500 மாடர்ன் வருது. அதே போல அது இங்கிலீஷ்க்கு மட்டும் இல்லாம தமிழ், இப்ப தமிழ் அப்படின்னு சொன்னா சங்க இலக்கியம், அப்ப சங்க இலக்கியத்துல ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்டேஜ், அதுக்கப்புறம் இப்போ மாடர்ன். அந்த மாடர்ன்லயே வந்து நம்மள வந்து ஒவ்வொரு ஊரை பொறுத்து டைலக்ட் மாறிட்டே இருக்கும், சென்னை தமிழ்ல இருந்து ஒவ்வொன்றும் மாறிட்டே இருக்கும். அப்ப அதை பத்தி எல்லாம் படிக்கிறது வந்து ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்போ இந்த மாதிரி லாங்குவேஜ் சேஞ்ச் இல்ல லாங்குவேஜ் ஃபேமிலிஸை பத்தி படிக்கிறது. சரி, இன்னொரு எடுத்துக்காட்டும் பார்த்துட்டு போவோம். அப்ப இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த மாதிரி இந்த ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ் வந்தப்போ இந்தியாவை பத்தி படிக்க ஆரம்பிச்சாங்க. இந்தாலஜி அப்படின்னு ஒரு ஃபீல்டு இருந்துச்சு அந்த காலத்துல, இப்பவும் இருக்கு வெளிநாடுகள்ல. அவங்க வந்து இந்தியாவை பத்தி படிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் இருக்கிற அனைத்து மொழிகளும் சான்ஸ்கிரிட் மொழியில இருந்தா வந்துச்சு அப்படின்னு அவங்க படிக்கிறாங்க. அப்படிதான் வந்து அந்த ஸ்காலர்ஸ் இன்னமும் நம்புறாங்க, இன்னும் அப்படிதான் எழுதிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் உடைச்சது யாரு அப்படின்னு சொன்னா, ராபர்ட் கால்ட்வெல் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ்காரரு, முக்கியமா அயர்லாந்து நாட்டை சார்ந்தவர். அப்ப இந்த ராபர்ட் கால்ட்வெல் யாரு அப்படின்னு சொன்னா, ஒரு 20-25 வயசு பையன். அவர் வந்து என்ன பண்ணாரு, ஒரு செமினரி, அதாவது கிறிஸ்டிய மத பரப்புறதுக்காக இங்க வராரு, ஒரு மிஷனரி இங்க வராரு, முக்கியமா தமிழ்நாட்டுக்கு வராரு. இங்க வந்து கிட்டத்தட்ட 50 வருஷம் இங்க தமிழ்நாட்டுல வாழ்றவர். இவர் வந்து என்ன பண்றாரு, பிற்காலத்துல முதல்ல வந்து இவர் ஜியு போப் பாத்திருக்காரு, மத்தவங்க எல்லாரையும் பாத்திருக்காரு, அவங்க கூட தமிழ் நல்லா கத்துக்கிறாரு. கத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில இடையன்குடி, நீங்க திருநெல்வேலி சார்ந்தவங்களா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இடையன்குடின்னு ஒரு ஊர் இருக்கு.
அங்க வந்து இவர் கட்டின சர்ச் இன்னும் அங்க இருக்கு. சரியா? அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதுறாரு. அதுதான் இந்த புத்தகம், A Comparative Grammar of the Dravidian or South Indian Family of Languages. இவர் என்ன சொல்றாரு, அந்த ஸ்காலர்ஸ் எல்லாம் சொல்றாங்க அங்க இப்ப வெஸ்ட் பெங்கால்ல வந்து நீங்க கொல்கட்டால வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி, அவங்க சொல்றதுதான் வந்து பெருசு. இந்தியாவில இருக்கிற எல்லா மொழிகளும் வந்து சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்திருக்கு, அப்ப எல்லாம் இந்தோ யூரோப்பியன் மொழி அப்படிங்கிறாங்க. இவர் என்ன சொல்றாரு, இல்லையப்பா நான் வந்து கிட்டத்தட்ட இவ்வளவு வருஷம் இங்க வாழ்றேன் சவுத்ல, இங்க வந்து மலையாளம் பேசுறாங்க, தெலுங்கு, கன்னடம் பேசுறாங்க, தமிழ் பேசுறாங்க, துளு பேசுறாங்க, எவ்வளவு மொழிகள் இருக்கு, நீங்க சொல்ற ஃபீச்சர்ஸ் இங்க இல்லவே இல்லையே, இந்த மொழி குடும்பம் வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிறாரு. அப்போ இந்த மொழி குடும்பத்தை அவர் என்னன்னு சொல்றாரு, திராவிடிய மொழி குடும்பம். அந்த திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை இவர் மூலமா தான் ஃபேமஸ் ஆகும், திராவிடியன் லாங்குவேஜஸ். அப்ப திராவிடியன் லாங்குவேஜ் சொல்றப்போ வந்து தெலுங்கு, மலையாளம், தமிழ் எல்லாமே ரைட்டா. அப்போ இதுக்குள்ள துளு இருக்கும், இல்ல கோடா, எல்லா மொழிகளும் உள்ள வருது. இது எல்லாத்தையும் பத்தி ஒரு கம்பேரிட்டிவ் கிராமர் எழுதி கொடுக்கிறார். இப்போ ரீசெண்டா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடிதான் வந்து இதை வந்து முழுமையா தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வருது. இது நம்மளுக்கு ஒரு அசிங்கம் தான். 100 வருஷத்துக்கு அப்புறமா தான் வந்து இது முழுமையா வந்து தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டது. இப்பதான் வந்து வெளியிட்டிருக்காங்க. வெளியிட்ட வந்து PR சுப்பிரமணியன், நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஒரு லெக்சிகோகிராஃபர், அவர் தான் வந்து இந்த டிரான்ஸ்லேஷனையும் பண்ணியிருக்காரு. சரியா? சோ இதை பத்தி வேணும்னா நீங்க ரிசர்ச் பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ்ல படிக்கலாம். சோ நல்லா தெரிஞ்சுக்கங்க, லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு இங்கிலீஷை மட்டும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது மொழியியல், அதனால தாய்மொழியை பத்தி இங்க பேசலாம். அதை தெரியாம லிங்குவிஸ்டிக்ஸ்ங்கிற பேர்ல வெறும் இங்கிலீஷை மட்டும் டீச் பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு தவறான ஒரு வகை. இந்த மொழியியல் நடத்துறதுக்கு அது வந்து தப்பான ஒரு வழின்னு தான் சொல்லணும். சரியா? அடுத்தது பார்ப்போம். சோ இன்னைக்கு கிளாஸோட கடைசி பகுதி வந்தாச்சு, அப்ளைடு லிங்குவிஸ்டிக்ஸ். இது வந்து மேக்ரோ பிரான்ச்சஸ்ல கடைசியா பாக்குறோம். ஆனா இன்னொன்னு சொல்லிடுறேன், there are other branches. வெறும் 5 மேஜர் பிரான்ச்சஸ், அதாவது சப் பிரான்ச்சஸ்ல 5 மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? நியூரோ லிங்குவிஸ்டிக்ஸ், சைக்கோ லிங்குவிஸ்டிக்ஸ் சொல்றேன். இது அப்ளைட். இன்னும் பல பிரான்ச்சஸ் இருக்கு, நான் அதை சொல்லல, 5 மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்ளைட் அப்படின்னு சொன்னா சரி, இப்ப அந்த லிங்குவிஸ்டிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டாச்சு இல்லையா? போனாலஜி, மார்பாலஜி, சின்டாக்ஸ், செமாண்டிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டாச்சு. என்ன இப்போன்னு கேக்குறேன். அதாவது அது எங்க போய் பயன்படுத்த போறீங்க? பிராக்டிக்கல் யூஸ் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ். இந்த மொழியில கத்துக்கிட்டதுனால உங்களுக்கு என்ன பயன், எங்க போய் பயன்படுத்த போறீங்க? அப்படி பயன்படுத்துறீங்க இல்லையா, அதுக்கு அந்த ஃபீல்டு தான் வந்து அப்ளைடு லிங்குவிஸ்டிக்ஸ். அப்போ முதல்ல வந்து எதுக்கு பயன்படுத்தலாம்? இப்போ வந்து ஓரளவுக்கு இது மாதிரி மொழியியல் அறிவு இருந்துச்சுன்னு சொன்னா இன்னொரு மொழியை கத்துக்கிறதுக்கு பயன்படுத்தலாமா? பயன்படுத்தலாம் இல்லையா? ஏன் மலையாளம் கத்துக்கூடாது? ஏன் தெலுங்கு கத்துக்கூடாது? ஏன் இன்னொரு மொழியை கத்துக்கூடாது? ஏன் இங்கிலீஷ் தெரியுது இல்ல, இந்தோ யூரோப்பியன் தானே, ஏன் ஒரு ஸ்பானிஷ் கத்துக்கலாம், இல்ல இட்டாலியன் கத்துங்க, பிரெஞ்சு கத்துங்க, ஏதாவது இன்னொரு எக்ஸ்ட்ரா மொழி கத்துக்கலாமே, ஜெர்மனி கத்துக்கலாம். வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்துல. அப்போ இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா, இதுல ஒரு தனி ஒரு அனாலிசிஸ் இருக்கு. இது வந்து கான்ட்ராஸ்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ட்ராஸ்டிவ், அதுல இருக்குல்ல கான்ட்ராஸ்ட், வேறுபடுத்தி பாக்குறது. ஒரு மொழி இல்லைன்னா ஒன்னுத்துக்கும் மேற்பட்ட மொழிகளை ஒப்பிட்டு பாக்குறது, அதுல இருக்கிற வேறுபாடுகளை முக்கியமா எந்த கான்டெக்ட்ல சொன்னா டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு பண்றப்போ, இல்ல ஒரு மொழியை கத்துக் கொடுக்கறப்போ, ஃபாரின் லாங்குவேஜ் டீச்சிங்கோ இல்ல ஃபாரின் லாங்குவேஜ் நம்ம கத்துக்கிறதோ, லாங்குவேஜ் அக்விசிஷனோ, அப்போ வந்து இது வந்து நமக்கு பயன்படும். 2 மொழியை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தாதான் அதுல இது எப்படி இருக்கு, தமிழ்ல இருந்து எப்படி ஆங்கிலம் வேறுபடுது அப்படின்னு தெரிஞ்சா இன்னும் நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும். சரிட்டா? அப்ப அதுக்குள்ள ஒரு கான்செப்ட் பார்ப்போம். கான்ட்ராஸ்டிவ் லிங்குவிஸ்டிக்ஸ்ல ஒரு கான்செப்ட் வந்து ஃபால்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஃபால்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்? பொய்யான நண்பர்கள் இல்லையா? அது பிரெஞ்சுல என்ன சொல்லுவாங்க? ஃபாஸாமி, FAUXAMIS. ஆமி அப்படின்னா ஃப்ரெண்ட், ஃபாஸாமினா ஃபால்ஸ் ஃப்ரெண்ட். இத வந்து ஃபால்ஸ் காக்னேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காக்னேட் அப்படின்னா ஒரே சோர்ஸ்ல இருந்து வந்த 2 வார்த்தைகள், ஆனா வெவ்வேறு அர்த்தத்துல வருது, வெவ்வேறு மொழியில வருது. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப தமிழ்லயும் சரி மலையாளத்திலயும் சரி முந்திரி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இப்ப இந்த ரெண்டுமே வந்து ஒரு திராவிடிய மொழி, இதுக்கு முன்னாடி ஒரு மொழி இருந்திருக்கலாம், அந்த மொழியில இருந்து வந்த வார்த்தை இது. ஆனா மலையாளத்துல இது வேற அர்த்தம், தமிழ்ல வேற அர்த்தம். இப்ப மலையாளி கிட்ட போயிட்டு ஒருத்தர் போய் முந்திரி வேணும் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து என்ன கொடுப்பாங்க? திராட்சை கொடுப்பாங்க. நம்ம ஆளுங்கிட்ட வந்து முந்திரி வேணும் அப்படின்னு சொன்னா கேஷ்யூ நட். அப்ப அவங்களுக்கு வந்து கிரேப்ஸ், நம்மளுக்கு வந்து கேஷ்யூ நட். எப்படி சார் இது? அப்படிதான் அந்த மொழிக்கு போறப்போ அது அங்க கான்டெக்ஸ்ட் மாறி இருக்கு. ஏன்னா இது என்னோட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நான் இந்த கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறப்போ அந்த ஒரு மலையாளி ஸ்டூடெண்ட் எனக்கு சொன்ன வார்த்தை இது. நான் வந்து அன்னைக்கு கிளாஸ் ஏதோ முந்திரியை பத்தி ரெஃபர் பண்ணேன். she said something, அது வந்து சம்மந்தமே இல்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறுத்து, நீ என்ன சொல்றேன்னு சொல்றப்போ அந்த ஸ்டூடெண்ட் எனக்கு சொன்னாங்க, முந்திரிங்கிறது மலையாளத்துல வந்து கிரேப்ஸ் சார். நான் இவ்வளவு நேரம் கிரேப்ஸ் பத்தி பேசலாமா, நான் முந்திரி பத்தி பேசிட்டு இருந்தேன். அதாவது
கேஷ்யூ நட். நான் அவளை முந்திரி கொட்டைன்னு சொன்னது வந்து வேற மாதிரி நினைச்சுக்கிட்டா. ஏன்னா ஐ திங்க் நான் அவளை கிளாஸ்ல ரொம்ப பேசினதுனால ஏதோ சொல்லிட்டு இருந்தேன், ரொம்ப முந்திரி கட்ட மாதிரி சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழ்ல சொன்னது வந்து அந்த பொண்ணு வேற மாதிரி எடுத்துக்கிட்டா. ஏன் நம்மளே திராட்சை திட்டுறாருன்னு சொல்லிட்டு கடைசியில பார்த்தா இந்த ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்து. சோ அதனால அந்த எடுத்துக்காட்டை நீங்க போட்டிருக்கேன். அப்ப இந்த மாதிரி மொழிகளை கத்துக்கிறப்ப வந்து இதே மாதிரி ஃபால்ஸ் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கத்துக்கணும். வெவ்வேறு கான்டெக்ட்ல, இது ஒரு சின்ன கான்டெக்ட்னால பரவாயில்ல, வேற வார்த்தையை மாத்தி போட்டு பிரச்சனையே வரலாம். சரியா? அடுத்தது பார்ப்போம். சோ இந்த ஃபீல்ட்ல இன்னொரு ஒரு கேட்டகரி. அப்போ அப்ளைட் லிங்குவிஸ்டிக்ஸ் கத்துக்கிட்டா என்ன பண்ணலாம்? ஒண்ணு மொழிபெயர்க்கிறப்போ நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் வந்து அந்த தப்பு பண்ணிட்டு இல்லையா, வாழச்சீப்பு ஒழுங்கா மொழியல் ஒழுங்கா தெரிஞ்சதா நான் தப்பு பண்ணிருக்க மாட்டேன், டிரான்ஸ்லேஷன் தப்பு பண்ணிருக்கேன். அப்போ டிரான்ஸ்லேஷன் பண்றப்போ இல்ல ஒரு இன்னொரு மொழியை கத்துக்கிறப்போ இல்ல ஒரு மொழியை கத்துக் கொடுக்குறப்போ இஎல்டி இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் யாரு கத்துக் கொடுக்குறாங்க பொறுத்து நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்கும் லிங்குவிஸ்டிக்ஸ். அதே போல லெக்சிகோகிராஃபி டிக்ஷனரி உருவாக்குறப்போ, ஒரு டிக்ஷனரியை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா பல மொழிகள் தெரிஞ்சிருக்கு, அதாவது அந்த மொழி தாய்மொழி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், இன்னும் 2-3 மொழிகளை பத்தி அறிமுகம் இருக்கணும். அப்பதான் வந்து இந்த வார்த்தை எங்க இருந்து வந்துச்சு, இது ஏன் வந்து தமிழ்ல இந்த வார்த்தை ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு தெரியும். இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அப்ப இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அந்த டிக்ஷனரியை பத்தி ஒரு சின்ன ஒரு வரலாறு மட்டும் இங்க போட்டிருக்கேன். சோ முதல்ல வந்து இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் மோனோலிங்குவல் டிக்ஷனரி எப்போ வந்துச்சுன்னு சொன்னா 1604 ராபர்ட் காவ்ட்ரே அப்படி CAWDREY அவரோட A Table Alphabetical, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மோனோலிங்குவல் டிக்ஷனரி. நான் தெளிவா சொல்றேன், மோனோலிங்குவல். இதுக்கு முன்னாடி டிக்ஷனரிஸ் இருந்துச்சு, அது வந்து பைலிங்குவல் டிக்ஷனரி, 2 மொழி, லத்தீன்ல இருந்து இங்கிலீஷ், இல்ல இங்கிலீஷ்ல இருந்து லத்தீன், இல்ல கிரீக்ல இருந்து இங்கிலீஷ், இங்கிலீஷ்ல இருந்து கிரீக், இல்ல பிரெஞ்சுல இருந்து இங்கிலீஷ். அது வந்து இருமொழி பைலிங்குவல் டிக்ஷனரிஸ் தான் இருந்துச்சு. தான் மொழியில வந்து டெஃபினேஷன் எழுத முடியுங்கிறது கஷ்டம். அதை முதல்ல பண்ணது வந்து ராபர்ட் காவ்ட்ரே. அவர் சிம்பிளா வந்து என்ன பண்ண, ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி ஆல்பபெட்டிக்கலா வார்த்தைகளை அடுக்கி அதுக்கு டெஃபைன் பண்ணார். அவ்வளவுதான், டேபிள் ஆல்பபெட்டிக்கல். அப்போ ஒரு இங்கிலீஷ் வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல டெஃபினேஷன் எழுதுங்கிறது கஷ்டம். இப்ப சும்மா சொல்லுங்களேன், இப்ப மரம்னு சொல்றோம், எங்க மரம் தமிழ்ல டெஃபினேஷன் எழுதுங்க பாப்போம். மரம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்ப அது டெஃபினேஷன் எழுதுறது ரொம்ப கஷ்டமானது, ரைட்டா? அது மாதிரி அதுதான் வந்து மோனோலிங்குவல், தன்னோட மொழியில தன்னோட வார்த்தைகளுக்கு டெஃபினேஷன் எழுதுறது. அது வந்து 1604 தான் வந்து முதல்ல இங்கிலீஷ்க்கு அது மாதிரி வருது, ஃபர்ஸ்ட் மோனோலிங்குவல் டிக்ஷனரி. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச 1755ல சாமுவேல் ஜான்சன், டாக்டர் ஜான்சனோட பிரபலமான ஒரு டிக்ஷனரி ஆஃப் தி இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஆனா அது பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது, அது வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு குளறுபடி வந்துச்சு, எந்த இங்கிலீஷ், அதாவது பிரிட்டிஷா அமெரிக்கனா. அப்போ 1828ல அமெரிக்காவில நோவா வெப்ஸ்டர், இப்போ போற வெப்ஸ்டர்ஸ் டிக்ஷனரி, அவர் வந்து என்ன சொல்றாரு, அமெரிக்கன் டிக்ஷனரி ஆஃப் தி இங்கிலீஷ் லாங்குவேஜ். எங்க ஆங்கிலம் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கிடையாது, நாங்கள் அமெரிக்கர்கள், நாங்கள் எங்களோட ஸ்பெல்லிங் எங்களோட உச்சரிப்பு எல்லாம் வேற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு ஒரு தனி டிக்ஷனரி போடுறாரு. அதுக்கப்புறமா இன்னைக்கு வரைக்கும் வரலாற்றுல லெக்சிகோகிராஃபி, அகராதியல், ஒரு அகராதி பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த மனுஷன் தான், ஜேம்ஸ் மரே. சோ ஜேம்ஸ் மரே முதல் எடிட்டர், அதாவது எந்த டிக்ஷனரிக்கு அப்படின்னு சொன்னா A New English Dictionary on Historical Principles. ஹிஸ்டாரிக்கல் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு வார்த்தை எங்க தொடங்குச்சு, இல்ல எந்த டெக்ஸ்ட்ல முதல்ல வந்துச்சு, அதுக்கப்புறமா அந்த வார்த்தை எந்தெந்த காலகட்டத்துல எப்படிலாம் அதோட பயன்பாடு இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு, ஒரு வார்த்தை எடுத்தா அது டீடைல்டா இருக்கும். அதுதான் வந்து ஹிஸ்டாரிக்கல் பிரின்சிபிள்ஸ் அப்படிங்கிறாரு. இது வந்து கிட்டத்தட்ட வந்து 857 தொடங்கப்படுது இந்த ப்ராஜெக்ட், 1928 தான் முடியுது. இதோட முதல் எடிட்டர் யாருன்னா ஜேம்ஸ் மரே. ஏன் இந்த டிக்ஷனரி பத்தி அதிகமா பேசுறேன்னா, இந்த டிக்ஷனரி தான் பிற்காலத்துல OED, ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி அப்படின்னு பேர் மாற்றம் செய்யப்படுது. ஏன்னா ஃபண்ட் பத்தல, எத்தனை வருஷம் உழைச்சிருக்காங்கன்னு பாருங்க, கிட்டத்தட்ட வந்து 80-90 வருஷங்கள் போகுது, அதுக்கப்புறம் ரிவிஷன் எல்லாம் வருது, ரைட்டா? அப்போ இதுக்கு ஃபண்ட் யார் பண்றா அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இவங்க தொடங்கிடுறாங்க, ஆனா வந்து இவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியல, பத்த முடியல. அப்ப வந்து என்ன பண்றது, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி என்ன சொல்லுது, நாங்க வந்து ஃபண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த டிக்ஷனரிக்கு பேர் வந்து ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரின்னு பின்னாடி வந்து பேர் மாற்றம் செய்யப்படும். சோ இன்னைக்கு வரைக்கும் இந்த ஜேம்ஸ் மரே இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னா இவர் கத்துக்காம இருக்க முடியாது, சரியா? சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, லிங்குவிஸ்டிக்ஸ்ல மைக்ரோ லிங்குவிஸ்டிக்ஸ், மேக்ரோ லிங்குவிஸ்டிக்ஸ், அதுல இருக்கிற முக்கியமான பிரான்ச்சஸ், அதுல இருக்கிற முக்கியமான கான்செப்ட்ஸை நீங்க பார்த்திருக்கோம். சோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் முக்கியமான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு நோட்ஸ் இருந்தாலோ இல்ல ஒரு அடிப்படையான புத்தகத்தை எடுத்துட்டு அதை வந்து திருப்பி வந்து இந்த ஒரு பேஸ வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிக்கும், சரியா? சோ தேங்க்யூ.